இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற புக் வந்து கால் நிப்போர்ட் எழுதிய ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி. இன்னைக்கு என்ன இந்த செஷன், இது எதுக்காக இந்த செஷன் அட்டன் பண்ணணும், அடுத்த 60 நிமிஷம் கழிச்சு என்ன இந்த செஷன்ல இருந்து டேக்அவே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா, நான் வாய்ஸ் நோட்ல சொன்ன மாதிரி லாஸ்ட் மந்த் வந்து தீபாவளி ரிலீஸ் நிறைய இருந்தது. அதுல வந்து நான் ஒரு 2 3 பசங்களுக்கு கால் பண்ணி லக்கி பாஸ்கர் படம் போலாமா அப்படின்னு கேட்கும்போது உடனே, ஏன்டா தூங்காம கொல்லாம அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், நீ உனக்கு வந்து படம் வந்து கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கடுப்பேத்தாத, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜூனியருக்கு வந்து ரீசெண்டா கல்யாணம் நடந்தது. அவனோட போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கேஷுவலா தான் கேட்டேன், என்னடா உன் ஃப்ரெண்ட் குரூப்ல ரொம்ப கம்மியா இருக்கு, யாரும் கூப்பிடலையா அப்படின்னு கேட்கும்போது, அட ஏன்னா நீ வேற, இயர் அண்ட் ஆக்டிவிட்டி நிறைய வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, மேனேஜர்ஸ்லாம் லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம், அதனால யாரும் வரல அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ரீசெண்டா எல்டர்லி மீட்டப் வந்து போன மந்த் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். அங்க வந்து ஒரு பெரியவங்க வந்துட்டு என்ன கேட்டாங்க, எங்கப்பா வேலை செய்யற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஐடில தான் வேலை செய்யறேன்னு சொல்லும் போது உடனே, என் பையன் கூட ஐடி தான், ஆனா அவன் வந்து, நீங்கெல்லாம் காலையில வேலையே செய்ய மாட்டீங்களா, எப்ப பார்த்தாலும் நைட்ல தான் வேலை செய்வீங்களா, கையில போனும் கால்ஸ் இப்படியே இருந்தா எப்படிப்பா வாழ்க்கை, அவங்க கிட்ட வந்து கேஷுவலா பேசுறதுக்கே எனக்கெல்லாம் வந்து பயமா இருக்கு, எதை சொன்னாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறான் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து வருத்தப்பட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அஃபீஷியல் ஸ்பேஸ்ல ரொம்ப ஸ்ட்ரெச்ட் அவுட் ஆகி பர்ன் அவுட் ஆகி அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா, 2 months ago நான் ஒரு அன்பார்ச்சுனேட் ஒரு ஆர்டிக்கல் வந்து படிக்க நேர்ந்தது. அது வைரலாகவும் போச்சு. கேரளால வந்து 26 வயசு ஒரு பெண்மணி பிக் 4 கம்பெனில வந்து வேலை செஞ்சு அவங்க வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு பயங்கர வைரலா போச்சு. வழக்கம் போல எல்லா நியூஸ் சேனல்ஸும் அதை பிரேக்கிங் நியூஸா எடுத்து நல்லா அலசி ஆராய்ஞ்சாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலான ஆட்கள், டாப் லெவல்ல மினிஸ்ட்ரி லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இதுக்கு சொல்யூஷனா என்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னர் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கணும், அது வந்து பேரண்டிங்லேயே வரணும், ஸ்கூல்ஸ்லயே அந்த வே ஆஃப் லைஃப்லயே அவங்க வந்து கத்துக்கணும், யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணாதான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வந்து இதுக்கு வந்து இந்த பேர்ன் அவுட் மிட்டிகேட் பண்றதுக்கான சொல்யூஷன்லாம் வந்து அவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ண சொல்யூஷன்ஸ் இது. பர்சனலா எனக்கு எதுவுமே வந்து ப்ராக்டிக்கலா படல. ஏன் அப்படின்னா வந்துட்டு ரூட் காஸை எதுவுமே வந்து அட்ரஸ் பண்ணாம இஃப் யூ ப்ரப்போஸ் எனி சொல்யூஷன் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட்ன்றது தான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கு. அதே மாதிரி நான் வந்து டீப் ஒர்க்ன்ற புக், அதுக்கு ரொம்ப பெரிய ஃபேன். அது வந்து என் வாழ்க்கையிலே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய சக்சஸ் பார்த்தேன். அந்த ஆத்தர் வந்து இன் 2024 எழுதின ரீசெண்டான புக் தான் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி. அந்த புக்ல வந்து நம்ம பேசின இந்த பேர்ன் அவுட் வந்து எப்படி வந்து அழகா கையாளலாம், அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டெப்ஸ் வரியா 3 பிரின்சிபல் வச்சு அவர் கொடுத்துருக்காரு. அதையும் தாண்டி இந்த இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்க இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவ் அவுட்கமும் வரும் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்த ப்ரொபோசலுமே நான் வந்து அபிஷியல் ஸ்பேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சில சக்சஸையும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். ஸோ here we go. இது யாருக்கான செஷன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாலேஜ் ஒர்க்கர்ஸ். அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா கக்னிட்டிவ் ஸ்கில், நம்மளோட கக்னிட்டிவ் ஸ்கில்ல யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது இல்லைன்னா வந்து ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி மார்க்கெட்ல அவங்க அது மூலியமா வந்து சேலரி ஏர்ன் பண்ற பட்சத்துல அவங்க வந்து நாலேஜ் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு காயின் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில ப்ரோக்ராமரா இருக்கீங்க, மார்க்கெட்டர்ல இருக்கீங்க, இல்ல அக்கௌண்டன்ட் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இந்த மாதிரி வேலைகள்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு கியூபிக்கல்குள்ள உட்காந்து நீங்க வேலை செய்வீங்க. நீங்க எல்லாமே நாலேஜ் ஒர்க்கர்ஸ் தான். ஆனா இந்த டெஃபினேஷன் வந்து கியூபிக்கலுக்கும் தாண்டி, இஃப் யூ ஆர் எ பிலாசபர், ரைட்டர், சயின்டிஸ்ட், ரிசர்ச் ஸ்காலர், மியூசிக் வந்து கிரியேட் பண்றீங்க, பிளே ரைட் பண்றீங்க, கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க, இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல இருந்தாலுமே யூ ஆர் ஆல்சோ யூசிங் யுவர் நாலேஜ், காக்னிட்டிவ் ஸ்கில் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்க வந்து ஏர்ன் பண்றீங்க. ஸோ அப்சல்யூட்லி பர்ன் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த புத்தகம் உங்களுக்கும் தேவைப்படும். நீங்க ரிட்டையர் ஆகி நீங்க வீட்டில் இருந்தாலுமே திஸ் புக் இஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ ஆல்சோ. ஏன் அப்படின்னா உங்க வீட்டில் யாருன்னா வந்து இந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல நாலேஜ் ஒர்க்கரா இருக்கிற பட்சத்துல அவங்க பர்ன் அவுட் ஆகும்போது இவரு சொல்ற அந்த பிரின்சிபலை நீங்க அட்வைஸா கொடுக்கலாம். நான் பெரிய இஷ்யூவா பாக்குறது என்னன்னா, பெரியவங்க வந்து அவங்க வேலை செஞ்ச அந்த 80s இந்த 70s 60s காலத்துல எப்படிலாம் வந்து ஒரு என்விரான்மெண்ட் இருந்ததோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு, விச் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அட் ஆல். அவங்க காலம் வேற, நம்ம காலம் வேற. அதனால வந்து இந்த புத்தகம் வந்து
பெரியவங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தே கேன் ஹெல்ப் அவுட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஒர்க் பண்ற ஜென்ரேஷனுக்கு தே கேன் ரியலி ஹெல்ப், அவங்க அட்வைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ வித் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் ஸ்ட்ரைட் அவே ஜம்ப் இன்டு தி புக். இந்த புத்தகத்தை பத்தி நான் இது வந்து 5வது முறை பேசுறேன். இதுக்கு முன்னாடி நாலு நாலு முறை வந்து ஒரு சாப்டரையுமே வந்து நம்ம வந்து டீப் டைவ் பண்ணி பேசியிருக்கோம். திஸ் செஷன் இஸ் ஆல் அபவுட் தி சம்மரி ஆஃப் திஸ் புக். ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இந்த வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஆடியன்ஸை வந்து கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து போயிருக்கேன். அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு 6 ரெஸ்பான்ஸை வந்து நான் இங்க வந்து கொடுத்துட்டு இதை வச்சு நம்ம வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து எந்த ஒரு டாபிக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது we need to arrive at a definition. டெஃபினேஷன் இல்லாம நம்ம எந்த ஒரு டாபிக் அப்ரோச் பண்ணாலுமே இட் இஸ் கோயிங் டு பி வெரி கன்ஃபியூசிங். அதனால வந்து எந்த ஒரு 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 அவுட்கமுக்கும் நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு அரைவ் ஆகவே முடியாது. அதனால வந்துட்டு வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு மக்களை கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து எனக்கு யாருன்னா வேலை கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா ஐ எம் பீயிங் ப்ரொடக்டிவ் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இன்னொன்று வந்து அந்த மாதிரி வேலை செய்யும் போது இஃப் ஐ லேர்ன் சம் நியூ திங்ஸ் தென் ஐ கன்சிடர் மை செல்ஃப் ஆஸ் ப்ரொடக்டிவ் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொரு பேர் வந்து இந்த மாதிரி நான் வேலை கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குற பட்சத்தில் ஐ ஃபீல் நான் ப்ரொடக்டிவா வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் பேர் என்னன்னா அவங்க வந்து நான் சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரமா நான் இமெயிலுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன், அவங்க வந்து சேட் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமா நான் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்குறேன், மீட்டிங் வச்சாங்கன்னா டான்னு போய் அட்டன் பண்ணி நான் வந்து பங்க்சுவலா இருக்கிற பட்சத்துல நான் வந்துட்டு ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ணுவேன். எனக்கெல்லாம் வந்து டைமே கிடையாது, அவங்க கொடுத்த வேலையை நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி முடிச்சாலுமே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து அதுதான் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தங்க என்னன்னா வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், ஒரு வேலை மட்டும் நான் செய்ய மாட்டேன், மல்டி டாஸ்கிங் பண்ணி நான் வந்து குயிக்கா முடிச்சேன் அப்படின்னா தட் இஸ் தி ப்ரொடக்டிவ் மந்த்ரா ஃபார் மீ அப்படின்ட்டு லாஸ்டா என்ன சொன்னாங்கன்னா நான் 100% கொடுப்பேங்க. என்ன என்ன நடந்தாலும் சரி ஐ கிவ் மோர் தென் 100%. தட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஃபார் மீ அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய சொன்னாங்க, பட் இந்த ஆரோட நான் நிறுத்திக்கிறேன். ஆத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது எதுவுமே வந்து ஸ்பெசிபிக் டெஃபினேஷன் டு ப்ரொடக்டிவிட்டி கிடையாது, எல்லாமே செம்ம வேகா இருக்கு, நோ ஸ்பெசிபிக் கோல்ஸ் டு ட்ராக் தி பெர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு டெஃபினேஷனை வந்து வேகா வச்சுக்கிறதுனால தான் வந்து திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் தி பர்ன் அவுட் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கரெக்டான வேலை செஞ்சுட்டேன், இது நல்ல வேலை நல்ல அவுட்கம், இது வந்து ரொம்ப மீடியாக்காரான அவுட்கம் அப்படின்னு ட்ராக் பண்றதுக்கு இந்த டெஃபினேஷன் எதுவுமே வந்து உபயோகப்படாது. அதனாலதான் வந்து பர்ன் அவுட்டே ஆகுறாங்க அப்படின்னு அவர் வந்து கன்க்ளூட் பண்றாரு. அப்போ எப்படி ஒரு டெஃபினேஷன் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்லைட்டா அக்ரிகல்ச்சருக்கு போய் பார்ப்போம். இப்ப நீங்க வந்து ஒரு ஃபார்மரா இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு ஏக்கர் ஆஃப் லேண்ட் இருக்கு. 2023ல வந்து அந்த ஒரு ஏக்கர்ல வந்து நீங்க ஒரு 10 மூட்டை நெல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வருஷம் அதே ஒரு ஏக்கர்ல நீங்க 15 மூட்டை வந்து நெல்லை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண பட்சத்துல இஃப் யூ கம்பேர் 2024 வர்சஸ் 2023 நீங்க வந்து 5 மூட்டை நெல் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ 50% யூ ஆர் மோர் ப்ரொடக்டிவ் தேன் லாஸ்ட் இயர். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அப்போ இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் நம்ம வந்து செட் பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கு. நான் எதை நோக்கி நான் வந்து வேலை செய்யணும், இஃப் இன் 2025 இஃப் ஐ வாண்ட் டு பி வெரி ப்ரொடக்டிவ் அட்லீஸ்ட் நான் 16 மூட்டை ஆஃப் நெல் வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதான் நான் வந்து இந்த வருஷத்தோட நான் வந்து அதிகமான விளைச்சலை கொடுத்துருக்கேன். தட் இஸ் தி ப்ரொடக்டிவிட்டி இன் தி ஃபார்மிங் செக்டார் அப்படின்றது வந்து செம்ம ஸ்பெசிஃபிக்கா ஈஸியா வந்து இருக்கு. இதே தான் வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில போட்டீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல போட்டீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கார் ப்ரொடியூசிங் கம்பெனில இருக்கீங்க. அங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் வந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு 100 காரை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதே மறுநாள் வந்து அதே அசம்பிளி லைன் அதே 100 பேரு 110 காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே ஆர் மோர் ப்ரொடக்டிவ் தேன் தி லாஸ்ட் டே. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அகைன் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி ஸ்பெசிபிக் கோல்ஸ். இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம யார் எதுக்காக வேலை செய்யறாங்க, ப்ரொடக்டிவா இருக்காங்களா இல்லையா, குட் வர்சஸ் பேட் அப்படின்ற அந்த ஒரு மெட்ரிக்ஸ் வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் முன்னாடி சொன்ன ப்ரொடக்டிவிட்டி டெஃபினேஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிபிக் கோலுமே இல்லாதனாலதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி ஈஸியா ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து மெஷர் பண்றதுக்கு யார் யார் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபோர்ட் தான் ரீசன். இவர் தான் ஃபோர்டு கம்பெனியோட ஃபவுண்டர்.
இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பேக் இன் டேஸ், அவர் வந்து rather than improvising தி லேபரர்ஸ், அங்க அங்க வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த எம்ப்ளாயியை வந்து இம்ப்ரவைஸ் பண்றதுக்கு பதில் அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரவைஸ் தி சிஸ்டம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மேனுவலா வந்து வேலை செய்வாங்க. கச்சா முச்சான்னு ஒரு இங்க ஒருத்தர் வேலை செஞ்சாருன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்க இருந்து அங்க போறதுக்கு வந்து பெருசா வந்து சிஸ்டம்லாம் இருக்காது. ரொம்ப ரேண்டமா வந்து வேலை செய்வாங்க. அதனால பாத்தீங்கன்னா வந்து ஒரு கார் வந்து தயாரிச்சு வெளியில வருதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் வந்து பேக் இன் டேஸ் ஒன்லி ரிச் கேன் ஆஃபர் தி கார் அப்படின்னு இருந்தது. ஒன்ஸ் ஆண்ட்ரி ஃபோர்ட் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படி வந்து ஒரு புட்சர் ஷாப்ல வந்துட்டு ஒரு கறி வந்து அடுத்தடுத்து அந்த ரிங்லயே வந்து செயின்ல போட்டு வந்து நவுந்துகிட்டே இருக்கும். அவங்க நின்ன இடத்துல நின்று கட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி அவர் வந்து மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங் செட்டப்பையே அவர் என்ன அசம்பிளி லைனே என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நீ அங்க நின்னே வேலை செய், உன்கிட்ட எல்லா பாட்டும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஆட்டோமேட்டட் எவ்ரி திங். ஆல் வி நீட் டு டூ இஸ் அந்த சைடு வரும்போது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நீ நட்டு போல்ட் திருப்புறியோ இல்ல அசம்பிள் பண்றியோ அது மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா இது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். குறிப்பிட்ட ஸ்டேஜை தாண்டி ஒரு சூப்பர் கார் வந்து ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அவர் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கார் வந்து அவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால தான் வந்து நவ் வி கேன் எனிவன் கேன் ஆஃபர் த கார், ஈவன் மிடில் கிளாஸ் கேன் ஆஃபர் த கார்ல. ஈவன் நவ் ரொபாட்டிக்ஸ்ல உள்ள வந்தனால பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா வந்து வெளியில கார் வருது. திஸ் இஸ் தி சம்மரி ஆஃப் வாட் ஹென்ரி ஃபோர்ட் அச்சீவ்ட் இன் தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இது வந்து செம்ம சக்சஸ் ஃபார்முலா. ஒன்ஸ் இன்டர்நெட் கம் இன்டு பிக்சர், டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடக்குது, இன்டர்நெட் ரெவல்யூஷன் நடக்கும்போது இந்த ஹென்ரி ஃபோர்டோட ஃபார்முலா வந்து அப்படியே காப்பி அடிச்சு டிஜிட்டல் வேர்ல்ட்லயும் போட்டுக்கிட்டாங்க. இங்கதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது ஃபார் தி பர்ன் அவுட். எதனால இது இஷ்யூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அசம்பிளி லைன்ல வந்துட்டு வேலை செய்யறவங்களுக்கு யார் வேலை தருவான்னு பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் தான் வேலை தருவாரு. இதுதான் கரெக்டா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நீ பண்ணினா உன்னோட வேலை இதுதான், உன்னோட நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படின்ட்டு அவர் கொடுப்பாரு. அதை வந்து ஒரு மேல நின்று அவர் வந்து ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல நின்று அவர் வந்து பார்ப்பாங்க. பார்த்து யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா வேலை செய்யுது, யார் ஓபிடிக்கிறாங்க, யார் வந்து சரியா வேலை செய்யல அப்படின்றது வந்து அப்ஜெக்டிவா மேல இருந்து அப்சர்வ் பண்ணாலே போதும். ஈஸியா தே கேன் ஃபைண்ட் ஹூ இஸ் ஒர்க்கிங் அண்ட் ஹூ இஸ் நாட் ஒர்க்கிங். ஆனா இங்க ஐடில டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நானுமே ஐடில தான் வேலை செய்யறேன். இப்போ எனக்கு வந்து யார் வேலை தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா என் மேனேஜர் வேலை தருவார். அவர் வந்து இந்தந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எனக்கு வந்துடணும், இந்தந்த செட் ஆஃப் டாஸ்க்லாம் நீ முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் தி டே எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருன்னு அவர் ஒரு வேலையை கொடுப்பாரு. காலையில மெயிலை வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் ஒர்க் ஆகல, இதெல்லாம் ரொம்ப பக்கியா இருக்கு, இது வந்து என்ன தப்பா இருக்கு பாரு, இதெல்லாம் எனக்கு வந்து உடனே பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு வேலையை கொடுப்பாங்க. எனக்கு கீழே ஒரு 35-40 பேர் வேலை செய்யறாங்க. அவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஸ்டக் ஆயிட்டேன், இது என்னன்னு கேளுங்க, நான் இந்த ப்ரோக்ராம் எழுதிருக்கேன், இதை ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவங்க பங்குக்கு அவங்க ரிவ்யூ அனுப்புவாங்க. இது பத்தாதுன்னு நான் வந்து மல்டி டவர் பீப்புள் கிட்ட ஒர்க் பண்ணணும். அடுத்த டீம் கிட்ட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ற பட்சத்துல அவங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்புட் கொடு, எனக்கு வந்து ஐ ஐ ஹாவ் அ டிபெண்டன்சி வித் யூ, நீ இன்புட் கொடுத்தா மட்டும்தான் ஐ கேன் ஸ்டார்ட் மை ஒர்க் அப்படின்னு அவங்க ஒரு செட் ஆஃப் வேலையை கொடுப்பாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா மேண்டேட்டரி கோர்ஸை பண்ணு, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுன்னு அவங்க செட் ஆஃப் ஒரு வேலையை கொடுப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து எனக்கு வேலை கிடைக்கும் போது தெர் இஸ் நோ கிளியர் சிங்கிள் அவுட்புட் டு ட்ராக். அப்போ நான் மேனேஜர் கொடுத்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னா டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு மிஸ் அதர். இப்போ கிளைண்ட் வந்து எஸ்கலேட் பண்ணுவான், நான் கொடுத்த வேலையை நீ பண்ணல அப்படின்ட்டு. கிளைண்ட் கொடுத்த வேலையை பண்ணேன்னா மேனேஜர் வந்து கடுப்பாவாரு, ரிப்போர்ட்டை கேட்டா நீ கொடுக்கல அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரொசீஜரே இல்லாம நம்மளாம் வந்து மல்டி டாஸ்கிங் பண்றதுனால வி ஆர் க்ளூலெஸ் விச் இஸ் தி ப்ரையாரிட்டி, விச் இஸ் தி லீஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்றது வந்து இங்க வந்து பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு சோர்ஸ்ல இருந்து வந்ததுன்னா ஐ கேன் ஆஸ்க் மை மேனேஜர், ஐயோ நீ 3 வேலை தர, எந்த வேலையை நான் ஃபர்ஸ்ட் பண்ணட்டோம்னு அவர்கிட்டயே நான் போய் கேட்பேன். நவ் ஐ எம் கெட்டிங், சின்ஸ் ஐ எம் கெட்டிங் ஃப்ரம் த மல்டிபிள் சோர்ஸ், யாரோட வேலை பெருசு அப்படின்றது வந்து என்னால கணிக்கவும் முடியாது. அதே மாதிரி அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு பெருசுன்றதுனால கிளைண்ட் வந்து என் வேலையை ஃபர்ஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, மேனேஜர் என் வேலையை ஃபர்ஸ்ட் பண்ணுன்னு அவரும் சொல்லுவாரு. ஸோ இதனால வந்துட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் தான் உண்டாகும். அதே மாதிரி நீங்க அசம்பிளி லைன் மேனுஃபேக்சரிங்ல வந்துட்டு இப்போ சப்போஸ் ஆஸ் இ செட் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா 100 காரு. அதே ஒரு நாளைக்கு நீங்க 10 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா 110 காரு. வீக்கெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேலை செஞ்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து மோர் நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் யூ ஒர்க், இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ரொடக்டிவிட்டி. இல்ல நிறைய நேரம் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நிறைய அவுட்கம் வரும், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஆனா அதையே தூக்கி இங்க திரும்பியும் வந்து டிஜிட்டல் வேர்ல்ட்லயும் போட்டுட்டாங்க.
நீ நிறைய வேலை செஞ்ச அப்படின்னா யூ கேன் டூ மோர் ஒர்க் அப்படின்ட்டு அதை அப்படியே அப்ளை பண்றது அகைன் ஒரு பெரிய அபத்தம். ஏன்னா திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோல வி ஆல்ரெடி சீன் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே வந்து எனர்ஜி வந்து டிப்ளீட் ஆகும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பிசிக்கலா ஒரு ஒர்க் பண்ணீங்கன்னா நிறைய எனர்ஜி வந்து டிப்ளீட் ஆகும்ல. ஆனா டேனியல் கேமன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு காக்னிட்டிவா ஒரு விஷயத்த போட்டு யோசிக்கும் போது when you think of something, அதுதான் வந்து இருக்கிறதுலயே எனர்ஜி வந்து கன்சியூம் அதிகமா பண்ணும் ரேதர் than தி பிசிக்கல் ஒர்க் பண்ணி எனர்ஜி கன்சியூம் பண்றதை விட நம்ம ஒரு காக்னிட்டிவா வந்து யோசிக்கும் போது நிறைய எனர்ஜி போன் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, அதுதான் நான் முன்னாடி வந்து ஒரு ஸ்லைட்ல போட்டு காமிச்சேன், பேட்டரி டவுன் ஆயிடும் அப்படின்ட்டு. நிறைய நம்ம வந்து யோசிக்கும் போது பேட்டரி இவென்ச்சுவலா டவுன் ஆகும். எப்படி சார்ஜ் பண்ண முடியும்னா வந்து கண்டிப்பா நம்ம 8 மணி நேரம் தூங்கி எழுந்துக்கணும். நம்ம வந்து வேற எதனா ஒரு வேலையை செய்யணும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல தான் வி கேன் ரீசார்ஜ் அவர் செல்ஃப் அண்ட் தென் அகைன் நம்ம வந்து வேலையை வந்து எஃபெக்டிவா செய்ய முடியும். பட் நீங்க நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, சின்ஸ் மல்டிபிள் டாஸ்க் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பைலப் ஆயிட்டே இருக்கும். ஒரு ஒரு வேலை பைலப் ஆயிட்டே இருக்கும். ஒரு வேலையை நம்ம உருப்படியா செய்யறது இல்ல. அதனால என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஈவன் ஆஃப்டர் ஒர்க் ஹவர்ஸ் வீட்டுக்கு வந்தும் நம்ம வந்து வேலை செய்வோம். வீக்கெண்ட்ஸ்லயும் வேலை செய்வோம். இதனாலதான் வந்து நம்ம படத்துக்கு கூப்பிட்டா பசங்க வரமாட்டாங்க. ஒரு கல்யாண காட்சின்னு கூப்பிட்டாலுமே இல்ல வேண்டாம், அது எனக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஸ்டிக் ஆன் பண்றதுக்கான ரீசன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிபிள் வேலையை பைலப் ஆகிறதுனாலதான் ஒரு ஆங்ஸைட்டி உண்டாகும். அதுக்கப்புறமேட்டு திடீர்னு வேலை செய்யும் போது ஒரு மெயில் வந்து இதுக்கு ரிப்ளை உடனே கொடு, இல்லைன்னா வந்து பிங் பண்ணுவாங்க, ஐ ஐ வாண்ட் இமிடியட்லி திஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா, நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதா வேண்டாமான்னு ஒரு டைலமா வரும். ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா அதர் ரெண்டுல வந்து அவங்க வெயிட் பண்ணுவாங்க. என்ன இந்த பையன் அவைலபிளா இருக்கான் ஆனா வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டான், இது என்ன என்ன மாதிரி ஒரு ஒரு ஆட்டிடியூட் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரிஜுடியூஸா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் ஒரு லேசி ஃபெல்லோ, இவன் வந்து ஒரு டீம் பிளேயர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து காயின் பண்ணுவாங்க. அதனாலேயே என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே ஆன்லைன்லயே இருப்போம். டக்கு டக்குன்னு வந்து ரிப்ளை கொடுக்கறது அந்த டெண்டன்சி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, வி ஆர் ஆல் புஷ் டு டூ தோஸ் திங்ஸ் அப்படின்றது தான் வந்து விஷயம். ஸோ இதெல்லாம் புட்டுக்கதர் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து பர்ன் அவுட் ஆகிறதுக்கான ஃபியூ ரீசன்ஸ். வை வி ஆர் இன் கான்ஸ்டன்ட் ஓவர் ஒர்க்கிங் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட பாரை வந்து ஈர்த்திக்கிட்டே போவாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரைசல் சைக்கிள் வரும், ஒரு இயர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து செட் பண்ணிடுவாங்க. இந்த வருஷத்துல நீ இந்த 15 அப்ஜெக்டிவ்ஸை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீ வேலை செய்யணும். எண்ட் ஆஃப் தட் இயர் நாங்க வந்து இதுல கணக்கு போடுவோம், எந்தெந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் நீ மீட் பண்ணல, அதை வச்சுதான் உனக்கு ரேட்டிங் போட்டு உனக்கு ஐக் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15-20 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என் மேனேஜர் செட் பண்ணுவாரு. நான் வந்து எனக்கு கீழே இருக்கிற 35-40 பேருக்கு நான் வந்து செட் பண்ணுவேன். ஸோ இதை நாங்கள் மாசம் மாசம் வந்து அவன் முடிச்சிட்டானா இல்லையா, எவ்வளவு தூரம் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றதெல்லாம் எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல என்ன ஒரு காமெடி பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலா வந்துட்டு அந்த 15 அப்ஜெக்டிவ்ஸுமே நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்து நல்ல லைக் தரணும்ல. பட் இட் ஒன்ட் ஒர்க் லைக் தட். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யூ ஜஸ்ட் மெட் மை எக்ஸ்பெக்டேஷன், அதுக்காக தான் நான் சேலரி தரேன். இஃப் யூ வாண்ட் ஐக் யூ நீட் டு டூ மோர். நான் அப்ஜெக்டிவ் செட் பண்ணதுக்கு மேல நீ வந்து எதனா எக்ஸப்ஷன்லாம் நீ பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் வந்து நல்ல ரேட்டிங் கொடுத்து உனக்கு நல்ல ஐக் தருவேன் அப்படின்ட்டு. இது வந்து அன்ரிட்டன் ரூல் இன் எவ்ரி அதர் ஆர்கனைசேஷன். நீங்க செட் பண்ண கோலை நான் மீட் பண்றதுக்கே ஐ நீட் டு எக்ஸ்டெண்ட் மை செல்ஃப். வீக்கெண்ட்லயும் வீட்டுக்கு வந்தும் நான் வேலை செஞ்சா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஐ கேன் மீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நான் வந்து எங்க போறது அப்படின்னு தே ஆர் ரைசிங் மை பார் ஓவர் அண்ட் ஓவர் அபவ். ஒரு ஒரு வருஷமும் இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண என்னோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதை டச் பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து அவங்க செட்டே பண்ணுவாங்க. திஸ் இஸ் அகெயின் ஒரு பேர்ன் அவுட் ஆனதுக்கு ரீசன் வந்து பிரைமரி ரீசனும் கூட. மேனேஜர்ஸ் திங்க் தட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கம்பெனி ஹேவ் தி ஆர்டர்ஸ் டு ஒர்க்கர். இது மேனேஜர் மட்டும் கிடையாது, பிறந்ததுல இருந்தே இந்த வாக்கியத்தை வந்து சொல்லிதான் நம்மள வந்து கண்டிஷன் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், டு நாட் பி எ குவிட்டர். ஒரு வேலையை எடுத்தன்னா அது குவிட்டே பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டு ஹார்ட் ஒர்க் முடிச்சு அதை நீ பண்ணிடணும். இந்த மாதிரி வந்து சொசைட்டி சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு காஸ்டே இல்லாம அட் எனி காஸ்ட் வில் கோ அண்ட் டூ தி ஒர்க். இது இது மாதிரி தான் வந்துட்டு நம்மளை மிஸ்கைட் பண்ணி நம்ம இந்த நிலைமைக்கு வந்து தள்ளி விட்டுட்டாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப யாருன்னா வந்து நீ யோகா பண்ணினா இந்த பர்ன் அவுட் இஷ்யூல இருந்து நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் வந்து இது ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகாதுன்னு நம்ம முன்னாடி சொன்னதுக்கான ரீசன் இதுதான். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரூட் காஸ் ஃபார் தட் பர்ன் அவுட். இது எந்த வகையில யோகா வந்து அப்ரோச் பண்ணி இதுல வந்து சால்வ் பண்ண முடியும்? யோகா நீங்க பண்ணும்போது ரிலீஃப் டெம்பரரியா கிடைக்கும். எஸ், ஃபார் தட் 1 hour or 30 minutes உங்களுக்கு கண்டிப்பா ரிலீஃப் இருக்கும்.
பட் ஆஃப்டர் தட் when you go to the work, நீங்க இந்த மாதிரி பைலப்பான இஷ்யூஸ் மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து வரும்போது அகெயின் மை ஹார்மோனல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன், ஆங்ஸைட்டி வில் கிக் இன். அப்ப திரும்பியும் நான் வந்து பர்ன் அவுட் ஆக தானே போறேன். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நம்ம வந்து எந்த ஒரு இப்போ சப்போஸ் நான் தூங்காம வேலை செஞ்சுட்டு இருக்கேன், மறுநாள் நான் எழுந்து நீங்க யோகா போவேன்னு நீங்க நம்புறீங்க, அந்த அரை மணி நேரம் கிடைச்சதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் வேலையை முடிப்பேன்னு நான் நினைப்பேனா, இல்லைன்னா வந்து பரவாயில்ல இருந்துட்டு போட்டேன் நான் யோகா முடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு நினைப்பேனா? லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா பர்டன் தான் தவிர்த்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் மீ அட் ஆல் டு ரெடியூஸ் மை பர்ன் அவுட் ஆர் தி ஆங்ஸைட்டி. ஸோ அதனால தான் வந்து இப்போ நம்ம அவர் சொன்ன அந்த 3 பிரின்சிபல் எப்படி எப்படிலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம், அப்ளை பண்றதுனால இந்த ரூட் காஸை அவர் அட்ரஸ் பண்றாரா, அவுட்கம் ஒழுங்கா வருமா அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் டு டூ ஃபியூவர் திங்ஸ். இது சொல்றதுக்கு ஒரு புக் எழுதணுமா நீங்க நினைக்கலாம். யார் வேணா சொல்லுவாங்க, நிறைய வேலையை எடுத்து போடாத, சின்னதா ஒரு ஒரு வேலையா ஒன் பை ஒன் பண்ணினா நீ வந்து இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து சின்ன குழந்தை கூட சொல்லும் அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு அப்பட்டமா கேக்குது. ஆனாலுமே அது எப்படி வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து சூட்சம் இங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்ப என் மேனேஜர் வந்து ஒரு 2 வேலை தராரு, கிளைண்ட் 2 வேலை தராங்க அப்படின்னா வந்துட்டு ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு அவாய்ட் திஸ். நான் கிளைண்ட் கிட்ட போயிட்டு நான் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன் வேலையை செய்ய முடியாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் தட் இஸ் நாட் மை நேச்சர் ஆஃப் ஜாப். நான் எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும், அதுக்கு தான் நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு நான் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து டூ ஃபியூர் திங்ஸ்னா எப்படி அப்படின்றத வந்து நம்ம சொல்லி தரணும்ல. ஸோ நம்ம அப்படியே அப்டிராக்டா வந்து டூ ஃபியூ திங்ஸ் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாம அது எப்படி செய்யணும், அது எப்படி டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இவர் சொல்ற அந்த விஷயங்கள். அது பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து we need to understand, that is the overhead tax. இப்போ ஒரு புது வேலையை வந்து கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து அமுதா மேம் வந்து ஒரு 8 பார்ட் வந்து பாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எம்ஐஎம்ல. ஸோ அவங்க இப்போ வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு அசைன்மெண்ட் தராங்கன்னு வச்சுக்கோமே. என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு கவிஞரை வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு இந்த கவிஞர் ஸ்டைல்லையே நீங்க வந்து வெண்பா எழுதணும் ஃபார் த டாபிக் ப்ரொடக்டிவிட்டி. இதுதான் வந்து அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட். இதுக்கு அவங்க டெட்லைன் என்ன பண்றாங்கன்னா 2 நாள்ல எனக்கு இந்த தலைப்பு ப்ரொடக்டிவிட்டின்ற தலைப்பு கீழே இந்த கவிஞர் ஸ்டைல்ல வெண்பா எழுதுங்க அப்படின்ட்டு அந்த 10 பேருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, டு யூ ரியலி திங்க் தட் அந்த 10 பேரும் ஓகே ஸ்டார்ட் நவ் அப்படின்னு சொன்ன உடனே வெண்பா எழுதிட முடியுமானா சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கவிஞர் யாருன்னு தெரியணும், அந்த கவிஞரை பத்தி கொஞ்சம் நாலேஜ் வேணும், அவரோட ஸ்டைலை புரிஞ்சுக்கணும்னா அவரோட கவிதையை ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு பார்க்கணும். அப்புறம் ப்ரொடக்டிவிட்டினா என்னன்றது கொஞ்சம் ஐடியா வேணும். நம்மளே சொன்ன மாதிரி மச்சான் மச்சான் நம்மளுக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன் போடாம கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்லாம் எடுத்து வச்சு ஓ இதுதான் ப்ரொடக்டிவிட்டி டெஃபினேஷனா அப்படின்னு அந்த நாலேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு தென் வெண்பா அவங்க சொல்லிக் கொடுத்த வெண்பாவும் மனதில் வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்மளால வந்து அசைன்மெண்ட்டை எழுத முடியும். இது வந்து பல நேரம் ஆகலாம், பல ஹவர்ஸ் ஆகலாம், இல்லை பல நாட்கள் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். இதெல்லாம் தான் வந்து ஓவர் ஹெட் டாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு புது அசைன்மெண்ட், இது வந்து உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெப் ஒர்க் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அந்த ப்ரெப் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். தட் ப்ரெப் ஒர்க் இஸ் கன்சிடர் ஆஸ் ஓவர் ஹெட் டாக்ஸ். நீங்க டாக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நான் வந்து சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாதிப்புக்கு நான் ஒரு டாக்ஸ் தரேன்ல, அது மாதிரி வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் யூ ஆர் பேயிங் எ டாக்ஸ் கால் ஓவர் ஹெட் டாக்ஸ். இது எல்லா புது இப்போ வேலைக்கும் வந்து இந்த ஓவர் டேக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒரு ஒரு வேலையில வந்து 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம், சில வேலைகள் வந்து பல நாட்களும் ஆகலாம். எனக்கெல்லாம் எப்படி வந்து வேலை தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமா இருக்கும். திடீர்னு ஒரு மெயில் வரும், எஃப்ஒய்ஐ யூ நீட் டு ரிசால்வ் திஸ் இஷ்யூ அப்படின்ட்டு ஒரு இவ்வளவுதான் மெயிலே இருக்கும். அந்த மெயில் ஓபன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த மெயில் என்ன ஆகும்னா ஒரு ஒரு மாசம் வந்து பற்பல பீப்புள் கிட்ட போயிட்டு கடைசியா தான் எனக்கு ரீச் ஆயிருக்கும். அப்போ ஐ எம் ஃபோர்ஸ் டு ரீட் ஆல் தோஸ் 1 மந்த் மெயில். ஒரு 30-40 மெயில் செயின்ஸ் இருக்கும். அந்த 30-40 மெயில் செயின்ஸை படிச்சு பார்த்தாதான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப், எனக்கு என்ன ஸ்கோப் இருக்கு, வாட் இஸ் தட் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மீ அப்படின்றதெல்லாம் அந்த 40 மெயிலும் படிக்கணும். நீங்க நினைச்சு பாருங்களேன், நான் ஆல்ரெடி வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரையாரிட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பேன், திடீர்னு டிங்னு ஒரு சவுண்ட் வரும், அதை வந்து பார்த்தா எஃப்ஐஐ ஒரு மெயில் இருக்கும். அப்போ நான் அந்த வேலையை விட்டுட்டு அந்த 40 மெயிலையும் படிக்கணும். 40 மெயில் படிச்சா மட்டும் எனக்கு புரிஞ்சிருமா? அதுவும் புரியாது. அப்புறம் ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வேற அட்டாச் பண்ணியிருப்பானுங்க, அந்த டாக்குமெண்ட்டையும் நான் உட்காந்து படிக்கணும். அதுக்கப்புறம் அது புரியல அப்படின்னா வந்து யார் யாருக்கெல்லாம் நான் ரீச் அவுட் பண்ணணுமோ அவங்களுக்கு பிங் பண்ணணும், மெயிலில் வந்து கேலண்டர் போட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்.
நான் என்னோட அவசரத்துக்கு அவங்க வர மாட்டாங்க. அதே மாதிரி அவன் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோடுக்குள்ள போய் என்ன ஃபிக்ஸ் பண்ணணுன்றத நான் பார்த்து அதுக்கப்புறம் தான் ரிசால்வ் பண்ணணும். ஓ, நான் கோடுக்குள்ள டைரக்டா போயிட முடியாது. அப்போ இவ்வளவு வேலையை நான் செய்யறேன் பாத்தீங்களா, இதெல்லாம் தான் ஓவர் ஹெட் டாக்ஸ். அப்போ இது வந்து ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், நம்மளால சொல்லவே முடியாது. அப்போ இது சொல்ல முடியாமத மாதிரி வந்து இப்படி வந்து ஒரு சிக்கல் இருக்கும் போது how can I commit myself? நான் இந்த வேலையை வந்து ஒரு நாள்ல முடிச்சிருவேன், 2 நாள்ல முடிச்சிருவேன், எப்படி என்னால கமிட் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்ல. ஆனா நம்ம கமிட் பண்ணுவோம். கமிட் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம வந்து வேலையை வந்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கோம். when more and more works get piled up, நம்ம வந்து அன்லிமிட்டெட் ஒரு பிசினஸ்க்குள்ள போய் ஒரு லூப் ஒரு 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 லூப்குள்ள போய் ஒரு ட்ராப்குள்ள போய் மாட்டிப்போம். டூயிங் fewer திங்ஸ் இஸ் வில் இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா the output which you are going to produce would be very quality. அதுதான் வந்து ப்ரொடக்டிவா இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம நம்ம கிட்ட இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து நம்ம எதுவுமே வந்து நோ சொல்ல மாட்டோம். பர்டிகுலர்லி நான் தமிழ் பீப்புள் கிட்ட பார்த்திருக்கேன். நோ சொல்றதுக்கு நம்ம பயங்கரமா தயங்குவோம். அது என்னவோ நம்மளோட கல்ச்சர்லயே அப்படிதான் இருக்குமோ நான் தெரியல. அதுதான் அந்த சோஷியல் கேபிட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து நோ சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு ஹெல்ப் கேட்டு வந்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இந்த பையன் ரொம்ப அட்வைட் பிடிச்சவன் போல இருக்கு, இவன் வந்து டீம் பிளேயர் இல்ல போல இருக்கு நினைச்சுப்பாங்களோ அப்படின்ற அந்த ஒரு ஆங்ஸைட்டிலே நம்ம வந்து ஓகேன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க வேலையை நம்ம தலைவலில போட்டுக்கிட்டு இருக்கிற வேலைக்கு மேல இதையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா புலம்பிட்டு உட்காந்துருப்போம். அதனால வந்து டூயிங் fewer திங்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு லேசினஸ். அப்படிதான் வந்து உலகம் நம்பிட்டு இருக்கோம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். இனிஷியலா வந்துட்டு இந்த ரூல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது வந்து இனிஷியலா இக்கப்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் தி குவாலிட்டி அவுட்புட், அவங்க வந்து அதை வந்து புரிஞ்சுப்பாங்க வை வி ஆர் இன்டு திஸ் அப்படின்றது. ஸோ அப்போ கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு எதுக்காக இதெல்லாம் பண்றோம் அப்படின்றத நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணி eventually when we show them the quality output, then it's a win-win situation. ஸோ திஸ் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் டூயிங் ஃபியூவர் திங்ஸ். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்றது, இது வந்து தியரிட்டிக்கலா சூப்பரா தான் இருக்கு நீ பேசுறது, பட் ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகாது, என் வேலையில அதெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் வந்து பொறுங்க. ஏன்னா இது எல்லாமே நான் என் வேலையில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் சீக்வன்ஸா நான் என்னென்னலாம் என்னோட ஒரு டே இன் மை ஆஃபீஸ் எப்படி இருக்கும் பை இம்ப்ளிமெண்டிங் திஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ என்னோட எப்படி என்னோட டே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ண உடனே ஐ ஸ்டார்ட் ரீடிங் மை மெயில்ஸ். ஒரு ஒரு மெயிலுமே நான் வந்து முந்தின நாள் நான் எண்ணத்தை விட்டு போனேன். ஸோ என்னென்னலாம் நான் வந்து மறுநாள் செய்யலாம் அப்படின்னு இந்த டு டூ லிஸ்ட் ஆல்ரெடி நான் பில்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதை தாண்டி வந்து மெயில்ஸ் நான் செக் பண்ணும்போது எனக்கு புரிய வரும், ஓகே இந்த மெயில நான் தான் ரிப்ளை பண்ண முடியும், இந்த மெயிலை வந்து என் ஜூனியருக்கு நான் அசைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சில ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் ஹவர் வந்து இதெல்லாம் தான் அனலைஸ் பண்ணி நான் கரெக்டாக வந்து டு டூ லிஸ்ட்டை அப்கிரேட் பண்ணி வச்சிருப்பேன். அடுத்த அரை மணி நேரம் என்ன பண்ணுவேன்னா, எது எதுக்கெல்லாம் என்னால் ரிப்ளை பண்ண முடியுமோ அதை ரிப்ளை பண்ணிட்டு மற்றவங்களுக்கு அசைன் பண்றதுக்கு முன்னாடி எஃப்ஐஒய் முன்னாடி போட அந்த ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்லாம் நான் வந்து பிளைண்டா போடாம என்னால எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையுமே வந்து சம்மரைஸ் பண்ணி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி நவ் பை ஃபாலோயிங் தீஸ் ஸ்டெப்ஸ் யூ கேன் ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மெயில ஃபார்ம் டிராஃப்ட் பண்ணி என்னோட ஜூனியருக்கு அசைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்ன் அவுட் ஆகாது. அவங்களுக்கு வந்து அந்த 30 மெயில் செயின் படிக்கணும், அதுக்கு வந்து ஒரு ஓவர் டாக்ஸ் போடணுன்ற அவசியம் வந்து நான் பண்ற அந்த சம்மரைஸ்னால வந்துட்டு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணப்படும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் 2 மெயில், ஒன் வித் பிளைண்ட் எஃப்ஐஐ, அனதர் வித் திஸ் சம்மரை, இந்த மாதிரி சம்மரை பண்ணி ஒரு மெயில் வந்ததுன்னா ஒரு ஹியூமன் சைக்காலஜி படி கண்டிப்பா வந்து நம்ம செகண்ட் டாஸ்க்கை தான் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து அது ஈஸியா இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம கொடுத்துட்டேன், அதுக்கு மேல என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டேன், தென் அதை முடிச்சுட்டு தென் வி கேன் கோ ஃபார் தி எஃப்ஐஐ அப்படின்றது தான் நம்மளோட திங்கிங் வந்து போகும். அந்த மாதிரி வந்துட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எளிமைப்படுத்தி நான் வந்து மெயிலே அனுப்பிச்சிட்டு தென் ஒரு அடல் கால் போடுவேன். ஏன்னா வந்து ஒரு சாட் மூலியமா வந்து இந்த வேலையை செஞ்சுடு, இல்ல மெயில் மூலியமா இந்த வேலையை செஞ்சுடு அப்படின்னு சொல்றதுக்கு பதில் அந்த மெயிலை அனுப்பிச்சிட்டு அதை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம காலில் வந்துட்டு பேசும்போது இன்னும் கம்யூனிகேஷன் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அடில் கால் யாரெல்லாம் வந்து அந்த காலுக்கு தேவையோ அந்த வேலையை முடிக்கிறதுக்கான ஆட்களோ அவங்க எல்லாரையும் வந்து ஒரு காலில் கூப்பிட்டு மெயிலில் என்ன பண்ணணும் அது திரும்பியும் வந்து வாயால சொல்லுவேன். இதனால தான் நீங்க இதை பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும், இப்போ எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா இங்கேயே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு நீங்க இந்த வேலையை செஞ்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணிட்டு போங்க, நான் கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க, நீங்களே ஃப்ரீக்வெண்டா அப்டேட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே ஐ எம் புட்டிங் இன் த ஆட்டோ பைலட் மோட்.
இது எல்லாமே என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரிச்சுவலா செட் பண்றேன். டே ஆஃப்டர் டே ஆஃப்டர் டே ஃபர்ஸ்ட் நான் மெயில் செக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து காலை வைப்பேன், நீங்க வந்துதான் ஆகணும். இது வந்து ரொட்டீனா ஆகிற பட்சத்துல அவங்களுக்குமே தெரியும், ஓகே 10 மணி ஆயிடுச்சுன்னா இந்த ஆள் கால் வைப்பான், போய் தான் ஆகணும்னு என்னோட சபார்டினேட்ஸ்க்கும் புரிஞ்சிடும். அதனால அவங்களும் வந்துருவாங்க, என்னோட ரிச்சுவலுக்கு அவங்களும் வந்து அடாப்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து we need to put the task on the auto pilot. இதே மாதிரி தான் வந்து என்னன்னா ஒன்ஸ் த கால் இஸ் டன், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2 hours ஆஃப் டீப் ஒர்க் வந்து பண்ணுவோம். அது வந்து டீப் ஒர்க்னா ஒன்றும் இல்லை, ஒரு அன்இன்டரப்டட் ஃபோக்கஸ்ட் டைம் டு டூ மை ஜாப். இதுதான் வந்து இந்த கால் நியூ போர்ட் வந்து முன்னாடி எழுதின டீப் ஒர்க், பயங்கர ஃபேமஸான புக். அந்த புக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரொடக்டிவா முடிக்கணும் அப்படின்னு அவரே எழுதியிருப்பாரு. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த புக்கு. அந்த டீப் ஒர்க்கை முடிச்சு ஈவன் நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னோட எடுத்து பார்த்தீங்கன்னா 11 to 1 வந்து நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டேன், அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா வந்து ஐம் ஜஸ்ட் ப்ராட்காஸ்டிங் மை செல்ஃப் டு எவ்ரி அதர் பர்சன் இன்வால்வ் வித் மீ. இந்த மாதிரி வந்து அன்லிமிட்டட் டைம் இருக்கும், ஸோ எக்ஸ்பெக்ட் டிலே இன் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி பண்றேன். ஹேவிங் செட் திஸ், நிறைய பேர் வந்து டிபெண்டன்சி வச்சிருப்பாங்க என் மேல. ஏன்னா எனக்கு வந்து ஜூனியர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும், நான் ரிவ்யூ பண்ணாதான் அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதே மாதிரி நான் இன்புட் கொடுத்தாதான் மற்ற டீம் வந்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியுன்ற மாதிரி சில டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். அந்த டிபெண்டன்சிஸ்லாம் கழிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அகைன் ஐ நீட் டு ஸ்பெண்ட் சம் half an hour. அந்த டைமையுமே நான் டெடிகேட்டடா போடும்போது தே நோ, ஓகே இந்த ஆள் வந்து 1 to 1:30 வந்து அவர் ரிப்ளை யூஸ்வலா கொடுப்பாரு, ஸோ அந்த டைம்ல வந்து இவர் அப்ரோச் பண்ணலாம், இல்லைன்னா காலையில அந்த அடுக்கால வெப்பார் பத்தியா அந்த டைம் வந்து அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 விண்டோவை விட்டுட்டோம்னா இவரை பிடிக்க முடியாது அப்படின்ட்டு தே ஷுட் பி அவேர் ஆஃப் தோஸ் டைம் லைன். அப்போதான் வந்து ஏன்னா அவங்களோட வேலையை வந்து நான் ஃபுல் டே பண்ணிட்டே இருந்தேன்னா என் வேலையை என்னால் செய்ய முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து 2 விண்டோ அப்படியே செட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கெடியூல் போட்டு நம்ம பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து ஒரு ரிச்சுவலா மாறிடும். இது ரெண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் செய்யறாங்க இந்த ஐடி கம்பெனி. இன்னும் மற்ற இண்டஸ்ட்ரியில எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த தேர்ட் ஒன், மேக் அதர்ஸ் ஒர்க் மோர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கோட்டை விட்டுடுறோம், நிறைய பேர் கோட்டை விடுறோம். ஏன் அப்படின்னா வி லிவ் இன் அ கல்ச்சர் ஆஃப் அடாக் ஒர்க். நான் சொன்ன மாதிரி திடீர்னு வந்து பிங் அடிச்சு இந்த வேலையை செய், திடீர்னு மெயில போட்டு அந்த வேலையை ரொம்ப ப்ரையாரிட்டி இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை செய் அப்படின்ட்டு நம்மளோட ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ, அந்த ஃப்ளோவை உடச்சி விட்டுருவாங்க. அதனாலேயே வந்து பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொலாப்ஸ் ஆயிடும். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஷேர்ட் டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. எவ்ரி ஒன் ஷுட் நோ வாட் யூ ஒர்க்கிங் ஆன். நான் என்ன வேலை செய்யறேன் அப்படின்றத வந்து ஐ நீட் டு ப்ராட்காஸ்ட் டு தி என்டையர் வேர்ல்ட். அப்போ என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா எனக்கு அப்ரோச் பண்ணி பூபதி இந்த வேலையை செய் அப்படின்னு என் மேனேஜரோ வேற யாரோ வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி they need to go and see whether I am available or not. நான் எந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், அது எவ்வளோ ப்ரையாரிட்டி. ஓ ஓகே இந்த ஆள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்போ நான் வேற யார்கிட்டயா நான் சரேஷ் கிட்ட போயிட்டு இந்த வேலையை கொடுத்துடலாம் அப்படின்னு மேனேஜரே வந்து முடிவு பண்ணணும். இந்த மாதிரி வந்து நம்ம பப்ளிக் டிஸ்பிளே இல்லாதனால என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா அசைன் பண்றதுனால அசைன் பண்ற ஒரு மேனேஜருக்கு வந்து தெரியாது நான் என்ன மாதிரி ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தலைமையில வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இங்க பிரச்சனை உண்டாகுது. அதனால யூ டூ த டிஸ்பிளே, பப்ளிக் டிஸ்பிளே பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ மேக் தம் ஒர்க். இந்த மாதிரி ரேண்டமா இதை பண்ணு அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதில் அவங்க எவ்வளவு முடியுமோ அவங்க வேலையெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன்ற மாதிரி நீங்க வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணிடணும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இதெல்லாம் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு கடைசியா ரொம்ப ஆர்கானிக்கா வருவாங்க. இந்த ஆளுகிட்ட தான் இது வந்து பெண்டிங் இருக்கு, இவர்கிட்ட கொடுத்தாதான் அது முடியும், அந்த ஸ்டேஜ்ல வந்தா ஃபைன், பிகாஸ் தட் இஸ் மை நேச்சர் ஆஃப் ஜாப். அது இல்லாம எனக்கு தெரியும்ன்றதுக்காகவே வந்து சில பேர்லாம் இருப்பாங்க, 10 பேர் ஒரு டீம் இருக்கும், 8 பேர் ஓபேச்சிட்டு இருப்பான், 2 பேர் விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஆனா அந்த வேலை செய்யறன்றதுக்காகவே எல்லா வேலையும் அவங்க தலையிலேயே கட்டுவாங்க. இதெல்லாம் நடக்கும்ல. ஏன் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் வெரி அன்ஃபேர் டு தெம். அவங்க வேலை செய்யறதுனால அவங்கள போயிட்டு நம்மள பர்டன் பண்ண முடியுமா? பட் தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் இன் மெனி பிளேசஸ். அப்படிதான் நடக்கும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்பிளே போர்டு வச்சிருக்கணும். அது எப்படி வைக்கலான்றத நான் வந்து குயிக்கா டெமோ வந்து ஃபர்தரா காட்டுறேன். ஆஹ் so இது வந்து ஜீரா போர்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஃபேமஸ் கான்செப்ட். இட் இஸ் தேர் இன் எவ்ரி அதர் ஐடி கம்பெனி. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நவ் இன் எம்ஐஎம் நான் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற பிளானர் என்ற அப்ளிகேஷன் வச்சு நான் வந்து குயிக்கா அது எப்படி அந்த பப்ளிக் டிஸ்பிளே போர்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு காட்ட போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஐஎம் யூடியூப் சேனல் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஸ்டீபன் சார் ரன் பண்றாரு. அவர் வந்து 2 பேர் ஹையர் பண்ணியிருக்காரு இந்த யூடியூப் சேனலை ரன் பண்றதுக்கு.
ஸோ அது வேற யாரும் இல்லை, நானும் சடேஷன் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த போர்டில் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலம் இஸ் பேக்லாக். இது வந்து நாலா பிரிச்சுக்கிட்டாரு. பேக்லாக், இன் ப்ரோக்ரஸ், டிலேட் அண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு 4 காலமும் நாங்கள பார்க்கலாம். இந்த பேக்லாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வேலைலாம் வந்து செய்யணும், டு டூ லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி, இன்னைக்கு நம்ம பேசுற ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி எடிட்டிங் வந்து நீங்க வந்து பண்ணணும். அந்த எடிட்டிங் எப்படி பண்ணணும்னா 60 மினிட்ஸ் வச்சுக்கிற மாதிரி எடிட் பண்ணுப்பா. டிஸ்கஷன் பார்ட்லாம் ட்ரிம் பண்ணிடு. கன்க்ளூஷன் பார்ட் வந்து கரெக்டா எண்டில் வர மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அவர் வந்து போர்டில் வச்சுட்டாரு. ஸோ இது வந்து யாருக்கு அசைன் பண்ணியிருக்காருன்னா சடேஷ்க்கு அசைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி என்ன என்ன டேட்ல அசைன் பண்ணிருக்காரு, டியூ டேட் வந்து நாளைக்கு முடிக்கிற மாதிரி அசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து அவர் வந்து போட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா சதேஷ் இதை எடுத்து செய்யணுன்றது தான் அர்த்தம். அதே மாதிரி 60-40 நேற்று வினைத்தித்தான் சார் வந்து பேசினது வந்து அகைன் எடிட் பண்ணி அதே மாதிரி பண்ணிடுப்பா. அந்த டியூ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் நாளைக்கு தான். அதுவுமே யாருக்கு அசைன் பண்ணியிருக்காங்கன்னா சதேஷ்க்கு தான் அசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு டாஸ்க் இருக்கு, திருக்குறள் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ அது வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை திருக்குறள் பேச போறோம். அதுக்கு வந்து டேட் ஃபைனலைஸ் பண்ணணும், எந்த அதிகாரை பத்தி பேச போறோம், எந்த யார் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டா வர போறாங்க, அவங்களோட அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, சப்போஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ், வேற என்ன டாபிக் பேசலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் முடிவு பண்ணணும். இது யாருக்காக? இது வந்து எனக்கு தான் அசைன் பண்ணியிருக்காங்க. இது டியூ டேட் வந்து 7th டிசம்பர் தான். இந்த மாதிரி வந்து டு டூ லிஸ்ட்ல போட்டுட்டாரு. இன் ப்ரோக்ரஸ்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி. ரைட் நோ ஐ எம் டூயிங் தி ப்ரெசன்டேஷன் இயர். ஸோ அதனால வந்து ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி ப்ரோக்ராம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். பேரலா பாக்கல் மேம் பாக்கல் வந்து 48 பண்ணாங்கல்ல, அந்த எடிட்டிங் வந்து சடேஷ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ திஸ் இஸ் தி டூ இன் ப்ரோக்ரஸ் டாஸ்க் வி போத் ஆர் டூயிங். இப்போ இந்த இப்போ இந்த இது இப்போ பப்ளிக் டிஸ்பிளே போர்டு இல்லை அப்படின்னா இப்போ டு டூ லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி சிவன் சார் என்ன பண்ணுவாருன்னா சடேஷ் நீ பண்ணிடு, சடேஷ் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா சடேஷ் மேல வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்ப எப்படி இருக்கும்? சடேஷ்க்கு வந்து பெரிய ஓவர் பர்டன் ஆயிடும். அப்பதான் சடேஷ்க்கு வந்து போன் அவுட் ஆகும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடும்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டாஸ்கை வந்து இன் ப்ரோக்ரஸ்ல இருந்து ஐ மேக் இட் ஆஸ் கம்ப்ளீட்டட். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டடுக்கு கீழே வந்து நான் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி முடிச்சிட்டேன். அப்போ பூபதி கிட்ட என்ன வேலை இன் ப்ரோக்ரஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0. ஏன்னா சடேஷ் மட்டும் தான் எடிட்டிங்ல இருக்காரு. ஆனா நான் டு டூ லிஸ்ட்ல என்ன எனக்கு அசைன் பண்ண வேலை வந்து நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் கண்டென்ட் கிரியேஷன் தான், விச் ஐ ஹேவ் சாலிட் 7 days. ஏன்னா அது டியூ டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் 7th தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், சின்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனி இன் ப்ரோக்ரஸ், நான் இங்க ஜாலியா இங்க வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து பேக்லாக்ல இருந்து தூக்கி இன் ப்ரோக்ரஸ்ல போட்டு நான் வந்து வச்சுப்பேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்டீபன் சார் வந்து பார்ப்பாரு இன் ப்ரோக்ரஸ்ல பூபதிக்கு என்ன இருக்கு, ஓ திருக்குறள் கண்டென்ட் ஒன்று இருக்கு, சடேஷ்க்கு எடிட்டிங் ஒன்று இருக்கு, ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு அப்ஜெக்டிவா அவருக்கு தெரியும். ஆனால் நான் இந்த இடத்துல ஓபியட்சின் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு 7 நாளுக்கு வந்து டைம் இருக்கு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஆனால் சடேஷ் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாள் தான் வேலை இருக்கு. டு டூ லிஸ்ட்ல நீங்க பாருங்க அகைன் 2 எடிட்டிங் பண்ணணும், அந்த 2 எடிட்டிங்குமே சடேஷ் தான் பண்ணணும். அதுக்கு டைம் லைன் அகைன் சேம் டைம் லைன் நாளைக்கே வந்து முடிச்சாகணும். அப்போ நீங்க இந்த போர்டை பார்த்தாலே தெரியும் சடேஷ்க்கு ஒரே நாள்ல 3 வேலை முடிச்சாகணுன்றது டெட்லைன். எனக்கு ஒரே வேலை தான் இருக்கு, அது ஒரு வாரம் கழிச்சு பண்ணாலே போதும். இந்த இடத்துல அகைன் டிலேடு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸஸ் எடிட்டிங் வந்து டிலேட் ஆயிடுச்சு. சடேஷ் ஆல்ரெடி வந்து ஒரு வேலையை செய்யாம இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்காரு, அதுவே அவருக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு ஒரு பேரண்டிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணும், அதுக்கு வந்து எனக்கு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட் கிடைக்கல, அது ஜென்யூன் கேசஸ்னால வந்து நான் டிலே பண்ணிட்டேன்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த போர்டு வந்து சொல்லுது. சப்போஸ் இந்த போர்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரேண்டமா வீல் அசைன் டு பீப்புள், அதனால போர்ன் அவுட் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி வேலை இந்த மாதிரி போர்டு இருக்கிறதுனால வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி சார்ட்ஸும் பார்க்கலாம். சரி எத்தனை வேலை வந்து பெண்டிங்ல இருக்கு, பூபதி எவ்வளவு வச்சிருக்கான், ஓ சடேஷ் 4 வேலை வச்சிருக்கான், 2 வந்து எடுத்துக்கவே இல்லை, அப்போ உள்ள போய் பார்க்கலாம். சரி அப்போ இந்த ஆளுக்கு பூபதிக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் டைம் லைன் இருக்கு. அப்போ வந்து ஸ்டீபன் சார் அழகா என்கிட்ட வந்து பூபதி நீ ஏன் வந்துட்டு ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி எடிட்டிங் நீயே பண்ணிடக்கூடாது, ஸோ வாட் ஐ டூ ஐ ஜஸ்ட் சேஞ்ச் தி இந்த இந்த பர்சன் சடேஷ்
பதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பூபதினு அசைன் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னு பண்ணும்போது இங்க ஆப்வியஸா வந்து என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா என் மேல அசைன் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் தி டியூ டேட் நீங்க பார்க்கும்போது இதுதான் ப்ரையாரிட்டி. இந்த திருக்குறள் கான்டென்ட் கிரியேஷன் இஸ் நாட் த ப்ரையாரிட்டி நவ். ஸோ வாட் ஐ கேன் டூ நவ் இஸ் இன் ப்ராக்ரஸ்ல இருந்து திரும்பி நான் பேக்லாக மூவ் பண்ணிட்டு நவ் வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் இன் வே ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன் ப்ராக்ரஸ்ல போட்டு ஐ கேன் ஒர்க். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நானும் ஒரு வேலையை செய்யறேன், சதேஷும் ஒரு வேலையை செய்யறான். நவ் ஒரு பேண்ட்வித்தை வந்து ஈக்குவலா ஸ்பிட் பண்ணிக்கிட்டு இப்போ ப்ரொடக்டிவா இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா சதேஷோட வேலையை நான் வந்து ஸ்பிட் பண்ணிக்கிட்டேன். அதனால ரெண்டு பேருமே வந்து அழகா வேலை செய்யலாம், ப்ரொடக்டிவா ஒரு அவுட்கமும் வரும். நம்ம பிளான் பண்ண மாதிரியுமே அழகா போர்டுமே வந்து சூப்பரா வந்து மூவ் ஆகும். இதுதான் வந்து பவர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சு நம்ம வந்து யாரு என்ன வேலை செய்யறா, அவனுக்கு ஆல்ரெடி எவ்வளவு வேலை கொடுத்துருக்கோம், அடுத்த ஆள் வந்து எவ்வளவு வேலை செய்யறாரு, அவருக்கு செய்யற வேலை ப்ரையாரிட்டியா இல்லையா, அப்படி ப்ரையாரிட்டியா இல்லாத பட்சத்துல நம்ம வந்து ஒரு லோடை வந்து அவனுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிட்டிகேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா இன் எ டீம் இந்த மாதிரி ஒரு போர்ட் மிட்டிகேட் பண்ணி டெய்லி நான் சொன்ன மாதிரி வந்து பிளான் பண்ணி அந்த அடல் காலில் போய் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா என்னாலையுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஐ கான்ட் ஈவன் ரிஜெக்ட் தட். ஓகே இல்ல இல்ல நான் கான்டென்ட் கிரியேஷன்ல பிஸியா இருக்கேன், என்னால எடிட் பண்ண முடியாதுன்னு என்னால பொய்யும் சொல்ல முடியாது. பிகாஸ் கான்டென்ட் கிரியேஷன் பண்றதுக்கு ஸ்டில் 6 days இருக்கு, நீ இதை பண்ணிட்டு போன்னு சொல்லும் போது இட்ஸ் வெரி வெரி வேலிட். அதை என்னால வந்து நோ சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றது தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் மேக் அதர் ஒர்க். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளே சொன்ன பார்த்தீங்களா அந்த தேர்ட் பாயிண்ட் சோ மெனி பீப்புள் வில் மிஸ். பை ஹேவிங் திஸ் பப்ளிக் டிஸ்பிளே போர்ட் நம்ம வந்து அசால்ட்டா வந்து அடுத்தவங்களை வந்து வேலை செய்ய வைக்கலாம். So this is one demo I just wanted to show you guys. So this is the end of the first principle. And again, spend money on so many apps. நான் இப்போ காமிச்ச அந்த பிளானர் ஆப்லமே வந்து இட்ஸ் நாட் அ ஃப்ரீ ஆப், இட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து கேன்வால எந்தெந்த ஆப்லாம் உங்களால வந்து வாங்கி உங்க வேலையை வந்து எளிமைப்படுத்த முடியுமோ இட் இஸ் ஒர்த் டு ஸ்பெண்ட் ஆன் தோஸ் சப்ஸ்கிரிப்ஷன். அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டு அவுட் சோர்ஸ் சர்டன் ஜாப்ஸ், அந்த டாஸ்க்குமே யூ கேன் அவுட் சோர்ஸ். நானே தான் எல்லாம் செய்வேன், எல்லா காசையும் நான் வந்து மிச்சப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பர்ன் அவுட் ஆகுதுன்றது வந்து இட் இஸ் வெரி வெரி இல்லாஜிக்கல். அதனால வந்து யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் மணி. அது ஸ்பெண்டிங்னு பார்க்காம தட் யூ நீட் டு சீ இட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுனால யூ நீட் அகைன் கால்குலேட். நான் இவ்வளோ வந்து மாசத்துக்கு நான் வந்து 2000 3000 செலவு பண்றேன், அதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நான் எடுத்துறேன்னா இல்லையா அப்படின்ட்டு 2000 செலவு பண்ணிட்டு எனக்கு ரிட்டர்ன் 1000 தான் வருது அப்படின்னா யூ ஆர் மேக்கிங் லாஸ் ஆஃப் 1000 rupees. தட் இஸ் நாட் ஒர்த் இட். அந்த மாதிரி இல்லாம we need to do some calculation and see that இன்னும் அவுட் சோர்ஸ் பண்ணலாமா அப்படி இப்படின்னு பண்ணிட்டு ஹவு கேன் ஐ பை த டைம், அந்த டைமை வச்சு எப்படி என்னால் ப்ரொடக்டிவா அவுட்கம் கொடுக்க முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சு இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ஸ்பெண்ட் சம் மணி. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் விச் இஸ் டூயிங் ஃபியூவர் திங்ஸ். செகண்ட் பிரின்சிபல்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து டூ அட் நேச்சுரல் பேஸ். ஸோ நம்ம நிறைய வேலைகளை எடுத்துக்காம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது ரொம்ப முக்கியமான வேலையோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறதுன்றது தான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அந்த மாதிரி எடுத்த வேலையை நம்ம வந்து தடாலடியா பண்ணாம நம்மளோட நேச்சுரல் பேஸ்லயே பண்ணோம் அப்படின்னா இன்னும் அவுட்கம் சூப்பரா இருக்கும்ன்றது தான் ரெண்டாவது பிரின்சிபல். அதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் வந்து ஆத்தர் வைக்கிறாரு. ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச 3 மேதாவிகளை வந்து நான் இங்க வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இஸ் கோப்பர்னிக்கஸ். அவர் வந்து உலகமே வந்து பூமியை சுத்தி தான் வந்து எல்லா கிரகங்களும் சுத்துது அப்படின்னு நம்பிட்டு இருந்த காலத்துல இல்ல இல்ல எல்லா கிரகமும் சூரியனை தான் சுத்தி வருது அப்படின்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு ஆளு. அவர் வந்து அசால்ட்டாலாம் சொல்லிட முடியாது இல்ல, ஏன்னா வந்து பைபிள் எல்லாம் சர்ச் கிறிஸ்டியானிட்டி எல்லாம் நம்பிட்டு இருக்கு. அதை வந்து டக்குன்னு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும் போது பெரிய பூபங்கமே வெடிக்கும். அப்போ வந்து அவருக்கு நிறைய அதுக்கு உழைக்க வேண்டியது இருக்கு, நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் இட் டுக் 50 years to publish. Just before his death he published his research. அந்த அளவுக்கு வந்து இட் டுக் சம் டைம். அவ்வளோ ஸ்லோவா அவரோட நேச்சுரல் பேஸ்ல வேலை செஞ்சு அவர் வந்து ஒரு பாத் பிரேக்கிங் டிஸ்கவரியை வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவரோட சிஷ்ய புள்ள தான் கலீலியோ. அவர் வந்து நிறைய வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒன் ஆஃப் தி பாத் பிரேக்கிங் டிஸ்கவரி அகைன் இட்ஸ் லா ஆஃப் பெண்டுலம் மோஷன். அகைன் அவரோட டைம் லைனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆல்மோஸ்ட் 60 years he spent, more than 60 years he spent to publish. அவர் அப்சர்வ் பண்ணதுல இருந்து 60 வருஷம் 60+ இயர்ஸ்ல தான் அவர் வந்து பப்ளிஷே பண்ணியிருக்காரு. சேம் கோஸ் டு த ஐசக் நியூட்டன். அவர் வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் இட் டுக் அகைன் 60 years.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டு நாட் திங்க் தட் ஆல் 50-60 இயர்ஸ் வந்து இந்த ஒரு பிரின்சிபல்ல வச்சே அவங்க வந்து உட்காந்து வேலை செஞ்சாங்க அப்படின்றலாம் கிடையாது. அவங்க இந்த இடைப்பட்ட கேப்ல கலீலியோலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மியூசிக் கத்துக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு பிளே போவாரு, நடிப்பாரு, நிறைய டூர்லாம் போவாரு, எக்கச்சக்கமா வந்து ஃபன் பண்ணியிருக்காரு. அந்த கேப்ல அவர் வந்து என்னென்னலாம் வந்து கண்டுபிடிக்கணுமோ எக்கச்சக்கமா டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிச்சது அவர் தானே. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 3 பேர் கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து பாத் பிரேக்கிங். ஹியூமன் ஹிஸ்டரியே வந்து மாறி போச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஸ்கவரி பண்ணவங்களே வந்து அவங்க நேச்சுரல் பேஸ்ல போய் தான் வந்து கண்டுபிடிச்சு. ஈவன் மேடம் கியூரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாரு. இப்போ டைம் பீயிங் ஐ ஜஸ்ட் டுக் திஸ் 3. இப்போ டைம் டிராவல் பண்ணி இந்த 3 பேரையும் நம்ம 2024க்கு வச்சு இப்போ நீங்க கண்டுபிடிங்கடா அப்படின்னு விட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஃபாஸ்ட் பேஸ்டு வேர்ல்ட்ல வந்து அவங்க வந்து செல்ஃப் டிஃபீட்டிங்கா பிரான்டிக்கா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க வந்து they didn't feel the pressure. ஒரு மேக்சிமம் ஒரு டேல வந்து என்னோட மேக்சிமம் வந்து அப்படி புழிஞ்சு எடுத்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களா ஜாலியா வந்து அவங்களோட ஓன் வேல அவங்க வந்து பண்ணாங்க. பட் வி சஃபர் மோர் ஃப்ரம் த ஆம்பிஷியஸ் டைம்லைன். சப்போஸ் திடீர்னு வந்து நான் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அப்பா நீ இந்த வேலையை வந்து எவ்வளவு நாள்ல முடிப்ப அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சட்டுன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு எல்லா பாசிட்டிவ் சினாரிஸும் யூஸ் பண்ணி ஓகேங்க 2 நாள்ல முடிச்சிருவேன் 3 நாள்ல முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம வந்து அசால்ட்டா சொல்லிடுவோம். பட் நம்மளோட ஹியூமன் பிரெயின்ல வந்துட்டு தெர் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த கக்னிட்டிவா வந்து வேலை செய்யற அந்த இதுக்கு வந்து டைம்லைன் கொடுக்கறது வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி தப்பு தான் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. சப்போஸ் நான் ஒரு வீடு கட்ட போறேன். அந்த வீடு கட்டும் போது நான் வந்து இன்ஜினியர் கிட்ட போயிட்டு சார் இதுதான் என்னோட பிளான், இந்த 3 BHK கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், ப்ரொவைடட் நீங்க கேட்குற ஃபண்டு நான் கொடுத்துட்றேன், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு, இப்போ சொல்லுங்க எவ்வளவு நாள்ல நீங்க கட்டி முடிப்பீங்க அப்படின்னு ஒரு இன்ஜினியரை கேட்டேன் அப்படின்னா அவரை வந்து ஈஸியா கால்குலேஷன் போட்டு ஓகே டெய்லி நம்ம ஒரு 10 பேர் வச்சு வேலை செஞ்சோம் அப்படின்னா ஓகே ஒரு 3 மந்த்ஸ்ல நான் வந்து உங்க பில்டிங்கை முடிச்சு கொடுத்துட்றேன் சார் அப்படின்ட்டு ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம். இந்த டைம்லைன் வந்து மோரார்லெஸ் வந்து கரெக்டா தான் இருக்கும் பிகாஸ் இஸ் இஸ் பிசிக்கல் ஜாப். ஆனா இதுவே கக்னிட்டிவ் ஜாப். சார் இந்த போன வாட்டி எனக்கு ஒரு பாட்டு போட்டு கொடுத்தீங்களே அதுக்கு நீங்க 2 நாள் எடுத்துக்கிட்டீங்க, அடுத்த படத்துக்கும் நீங்க தான் பாட்டு போட்டு கொடுக்கணும், எனக்கு 2 நாள்ல கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க வந்து அந்த ஒரு பேஸா வச்சு நீங்க வந்து நீங்க ஒரு 2 நாள் அப்படின்னு செட் பண்ணீங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அது வேற இது வேற. ஏன்னா இது வந்து கக்னிட்டிவ் ஒர்க். அந்த டைம்ல வந்து அவர் ஃப்ரீயா இருந்திருக்கலாம் 2 நாள் அவளை வந்து போட்டு கொடுத்துருக்கலாம். பட் இந்த டைம்ல அவருக்கு என்ன ப்ரெஷர் இருக்கு, ஆல்ரெடி அவருக்கு என்ன வேலை இருக்கு, அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம அதே 2 நாள்ல எதிர்பார்க்கறதுன்றது வந்து தப்பு. ஆனா அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் அப்படிதான் சரி, காசு வருதுன்னு கமிட் பண்ணுவோம். ஆனா அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கே பெரிய பேக் ஃபயர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மனசுல வச்சுக்கிட்டு கலீலியோ வந்து ஒரு நாள்ல வந்து எவ்வளோ பிஸியா இருந்தாரோ அதை விட பல மடங்கு நான் இப்போ பிஸியா இருக்கேன் அப்படின்றது தான் வந்து டேட்டா சொல்லுது. ஆனா நான் என்ன மாதிரி அவுட்கம் கொடுக்குறேன் லைஃப்ல அப்படின்னா வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது, வெரி மீடியாக்கர் ஒரு காமன் மேன் நான். பட் கலீலியோட கண்டுபிடிப்புலாம் எங்கேயோ இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் டூயிங் ஒர்க் இன் அவர் நேச்சுரல் பேஸ். அகெயின் திஸ் இஸ் தியரி. இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கணும்ல. ஸோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட் அகைன். ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு வேலை 2 நாள்ல முடிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அப்படியே டபுள் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. சப்போஸ் இஃப் யூ திங்க் தட் திஸ் டாஸ்க் கேன் பி டன் இன் 2 days தென் கமிட் ஃபார் 4 days அப்படின்னு சொல்றாரு. அப்படியே டபுள் பண்ணி சொல்லுங்க. நீங்க பஃபர் டைம் வச்சு தான் சொல்லணும். ஸோ தட் நடுவில் எதனா வந்து தடங்கள் வந்துச்சுன்னா இந்த பஃபர் டைமை வச்சு நீங்க பர்ன் அவுட் ஆகாம ஈஸியா வந்து உங்களுக்கு குவாலிட்டி அவுட்புட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் சில பேர்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு டெட்லைன் வச்சுப்பாங்க. நான் நெக்ஸ்ட் இயர்ல வந்துட்டு இந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும், 5 இயர்ஸ்ல வந்து நான் வந்து பிஹெச்டி முடிக்கணும், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பிளான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து லாங் டேர்ம் நம்ம கோல்ஸ்லாம் செட் பண்ணுவோம். அதுலலாம் பெரிய செக்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம லாங் டேர்மா வந்து அதே ஜோஷ்ல வந்துட்டு சஸ்டெயின் பண்ணுவாங்களா அப்படின்றது பார்த்தோன்னா ரொம்ப பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் 1 மந்த் ஃபியூ மந்த்ஸ் வந்து கரெக்டாக வேலை செய்வோம். திடீர்னு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகல அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு தோய்வு உண்டாகும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஃப் கீழே இறங்கி நிறைய பேர் வந்து கிட் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நியூ இயர் இப்போ டிசம்பர் மாசத்துல இருக்கும், எத்தனை பேர் நம்ம 2024 ஜான்வரியில எடுத்த நியூ இயர் ரெசல்யூஷன் இப்போ நீங்க நினைச்சு பாருங்க வெதர் நீங்க சஸ்டெயின் பண்ணி முடிச்சீங்களா இல்லையா, அட்லீஸ்ட் கண்டினியூ பண்ணீங்களா இல்லையா அப்படின்னா 199 பேர் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு அது லாங் டேர்ம் கோல் செட் பண்ணும்போது வி டோன்ட் ஹாவ் தி மெக்கானிசம் டு ட்ராக். அந்த மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு
போக முடியல. அதுதான் வந்து எசன்ஸ் ஆஃப் த டீப் ஒர்க் புக் இதை பத்தி தான் பேசியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு டீம் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. இப்போ நான் வந்து ரன்னிங் குரூப்ல இருக்கேன். என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு இந்த வருஷத்துல வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ் நான் ரன் பண்ணணும் அப்படின்னு கோல் செட் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஜூன் மாசம் வரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். சோ மெனி ரீசன்ஸ் எனக்கு ப்ரையாரிட்டி மாறிச்சு, நான் விட்டுட்டேன். ஆனா என்னோட ரன்னிங் குரூப்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று வச்சிருப்பாங்க. 10x5 10x10 அப்படின்னு ஒரு செக்மெண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா 10 நாள் தொடர்ந்து 5 கிலோமீட்டர் ஓடணும், இல்லைன்னா 10 நாள் தொடர்ந்து 10 கிலோமீட்டர் ஓடணும். இது வந்து ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் வந்து குரூப்பா பண்ணுவாங்க, 100 பேர் சேர்ந்து ஓடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் சேலஞ்ச் ஆக்சுவலி. ஏன்னா டு ரெசியூம் மை ரன்னிங் பேக், அந்த சேலஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இன்டர்னலா புஷ் எனக்கு வந்து வர மாட்டேது, இன்டர்னல் மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்க மாட்டேது. காலையில எழுந்து ஓடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் இல்ல. அப்போ ஐ ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ் சேலஞ்ச் ஸோ தட் நோ அங்க போனேன்னா ஒரு டீமா ஓடுவோம், நிறைய வந்து கொலாபரேட் பண்ணி ஓடுவோம், எனக்கு ஏத்த பேஸ்ல நிறைய பேர் வருவாங்க. அப்படி போகும்போது வந்து அந்த 10 நாள் தொடர்ச்சியா நான் ஓடுற பட்சத்துல ஐ வில் சேவ் த டேஸ்ட். அந்த 10 நாள் ஓடினதுனால எனக்கு வந்து பிசிக்கலா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும் பாத்தீங்களா. அதை வச்சு என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா அகைன் ஐ ஸ்டார்ட் கண்டினியூவிங். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். இது வந்து நிறைய வருஷம் நான் பண்ணியிருக்கேன். இதே தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர்லயே இதான் நடக்கும். ஏன்னா வந்து சம்மர்ல வந்துட்டு அவங்க வந்து பயிரிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பயங்கரமா போட்டு உழைப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வின்டர் சீசன் வந்துடும். வின்டர் சீசன்ல கண்டிப்பா வந்து அவங்க பயிரிடவே முடியாது. பயங்கரமா ஸ்னோஃபால் இருக்கும், அதனால கருகிடும். அப்படின்றதுனால அந்த வின்டர் சீசன் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா அவங்க வேலையே பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதனாலதான் நீங்க வேர்ல்டு ஜியோகிராபிக்கலா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல தான் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். கிறிஸ்மஸ் ஆகட்டும், நியூ இயர் ஆகட்டும், ஈவன் பொங்கல் ஆகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தட் வின்டர் சீசன் ஆர் பிட்வீன் தட் வின்டர் சீசனா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பொங்கல் வருது பாத்தீங்களா. அந்த பொங்கல் என்ன அப்படின்னா வந்து ஒரு ஊரே வந்து கூடி திரண்டு அது வந்து வழிபட்டு, அது வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் போட்டு சாமியை கும்பிட்டு, இப்போ வாங்கடா நீங்க வந்து லத்தாஜிக்கா இருந்துட்டீங்க வின்டர்ல, இப்ப எல்லாரும் உள்ள வந்து பயிரிடுங்க, மாடுக்கெல்லாம் வந்து போட்டு எல்லாம் கிளீன் பண்ணி மாடியும் தயார் பண்ணி நம்மளையும் தயார் பண்ணி மென்டலா இனிமேல் பயிரிட்டு அடுத்த 6 மாசத்துக்கு நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மைண்டை வந்து செட் பண்றதுக்கான வெட்ட அந்த ரிச்சுவல் தான். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இந்த மாதிரி லாங் டர்மா நீங்க கோல் செட் பண்ணி பண்ற பட்சத்துல யூ ஷுட் ஹேவ் அ டீம். உங்களால இண்டிவிஜுவலா பண்ணவே முடியாது. அதுக்கு தான் வந்து எங்க குரூப்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா, யூ நீட் டு கிவ் மீ ஆல் யுவர் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். அந்த ரெசல்யூஷன்ஸை நான் வச்சுக்கிட்டு வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த டீப் ஒர்க் அகைன். லீட் அண்ட் லேக் அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு டீமா வந்து நாங்க எல்லாரையுமே எவாலுவேட் பண்ணுவோம், பேக்கப் பண்ணுவோம். ஏன் நீங்க கீழே இறங்குறீங்க பாருங்க, உங்க கிராஃப் கீழே இறங்குது, மோட்டிவேட் பண்ணுங்க, அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுங்க, 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுங்க, வாட் எவர் த கோல் யூ செட். அப்போ ஒரு டீமா நம்ம வந்து வேலை செய்யும் போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சஸ்டைனிங் இட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராக்கிங் இட் வந்து ரொம்ப அதிகம். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலயாலையுமே நம்ம வந்து இந்த நேச்சுரல் பேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மோர் டைம் தென் யூ ஹேவ் த நேச்சுரல் பேஸ் வில் செட் இன். ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். அகைன் சீசனல் அப்ரோச், இதுவுமே வந்து நீங்க அக்ரிகல்ச்சர்ல நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே எவல்யூஷன் தான். எப்படி நம்ம 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்றது ஒரு எவல்யூஷன் ப்ராக்டிஸோ, அதே மாதிரி இந்த சீசனல் அப்ரோச்சுமே வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்படிதான் வந்து வேலை செஞ்சிருக்கோம். 6 மாசம் மாடா வேலை செய்வோம், அடுத்த 3 மாசம் நம்மளுக்கு கேப் வந்துடும், வின்டர் சீசனை வேலை செய்ய முடியாது. ஸோ அங்க ஒரு கேப் இருக்கும். அகைன் திரும்பியும் வந்து சீசனல், அந்த சீசன் வந்த உடனே திரும்பியும் வேலை செய்வோம், திரும்பியும் நம்ம வந்து வேலை செய்ய மாட்டோம். இந்த மாதிரி சீசனலா இருந்தது எது வரைக்கும்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் நடக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வி ஹாவ் அ ஃபோன் இன் ஹேண்ட். இந்த போன்ல வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. அவன் டைரக்டா வந்து அவன் வெள்ளக்காரன் வந்து அவன் டைம்ல பிங் பண்ணாலும் நம்ம நைட்டு தூங்குறோமோ இல்லையோ அவன் பிங் பண்ணிட்டான்னா நம்ம வந்து ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும். அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசனல் அப்ரோச்சே இல்ல. 24/7 வி ஆர் ஒர்க்கிங் அக்ராஸ் தி மந்த். நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஈவன் நான்லாம் சின்ன இதுல ஐடிக்குள்ள வரும்போது தீபாவளி பொங்கல் எல்லாம் பார்க்காமலாம் வேலை செஞ்சிருக்கேன். நியூ இயர்லாம் எல்லாரும் வந்து நியூ இயர் பேஷ்லாம் பார்ப்பீங்களா, அவங்க எல்லாம் ஜாலியா போகும்போது நான் ஆஃபீஸ்க்கு நைட் போய் உட்காந்து வேலை செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து சீசனே இல்லாம வேலை செஞ்சிருக்கோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா வி நீட் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்மால், அட்லீஸ்ட் ஸ்மால் ஸ்மால் சீசனாலிட்டி நம்மளே அச்சீவ் பண்ணிக்கணும். சப்போஸ் மண்டே, அட்லீஸ்ட் மண்டே வந்து இது வந்து மீட்டிங்ஸ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்க செட் பண்ணலாம். சப்போஸ் வீக்கெண்ட்ல நம்ம வந்து வி ஆல் நோ தட் மண்டே ப்ளூஸ் எல்லாம் இருக்கும். சண்டே ஈவினிங்கே நம்மளுக்குலாம் ஒரு பதட்டம் வந்துடும். ஐயோ நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகணுமா, இவனை போய் முழிக்கணுமா, இந்த ஆள் வந்து கேட்பாரு நான் வந்து வேலை செய்யலையே அப்படின்ற மாதிரி ஒரு பதப்பதப்பே வந்துடும் சண்டேஸ்லாம்.
கன்சிடர் தட் ஓகே இந்த சண்டேஸ் வந்து மீட்டிங்கே கிடையாதுன்ற மாதிரி நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்க அப்படின்னா உங்க டீம் எவ்வளவு ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அவங்க வந்து சண்டேஸை ஜாலியா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க மண்டே வந்து கேஷுவலா உள்ள வந்து திரும்பியும் வந்து அவங்க மூட்லாம் செட் பண்ணி தென் ஃப்ரம் டியூஸ்டே ஆன்வர்ட்ஸ் தே கேன் அசில். அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம். லீவ் எடுக்கணும். நம்ம ஏர்ன்டு லீவ்னு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம லீவ் எடுத்தது சரித்திரமே கிடையாது. 2 நாள் 3 நாளுக்கு மேல லீவ் எடுத்துட்டா வந்து நம்மளுக்கு வந்து குலக்குற்றம் பண்ண மாதிரியே நம்மளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் லீவ் எடுக்கிறதுலாம் வந்து சகஜம். அதுக்காக தான் வந்து ஏர்ன்டு லீவ் தராங்க. வெக்கேஷன்ஸ் வந்து போகணும். காசு செலவாயிடும்னு வச்சுக்க கூடாது. சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரேக்ஸ். அட்லீஸ்ட் கோ ஃபார் எ மூவி. பங்க் பண்ணிட்டு கோ ஃபார் எ மேட்னி மூவி. அதுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன், "டேய் வாங்கடா படத்துக்கு போகலாம்" அப்படின்னும் போது அகைன் தே won't கம். ஸோ அக்கேஷனலா யூ ஹாவ் டு டேக் லீவ். இந்த மாதிரி சீசனல் அப்ரோச் தி கம்பெனி won't give you, பட் we should have a privilege to take those இது ஷட் டவுன் ரிச்சுவல் பண்ணியே ஆகணும். ஒரு நம்ம வந்து வீக்கெண்ட் ஃப்ரைடே முடியுது அப்படின்னா வந்துட்டு நம்ம வீக்கெண்டை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ரைடேவை ஒழுங்கா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் மெயில் பண்ணணுமோ மெயில் போட்டு இவ்வளவுதான் நான் வேலை செஞ்சிருக்கேன்னு அப்டேட் கொடுத்து தென் ஐ வில் கண்டினியூ ஆன் மண்டேன்ற மாதிரி கரெக்டா நம்ம க்ளோஷர் கொடுக்குற பட்சத்துல நோ ஒன் வில் பிங் யூ இன் தி வீக்கெண்ட். இது என்ன ஆச்சு, இன்னும் அப்படியே விட்டு போயிட்ட அப்படின்ற மாதிரிலாம் யாரும் உங்களை பிங் பண்ணி தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ப்ரொவைடட் நம்ம அந்த ஷட் டவுன் ரிச்சுவல்லாம் ஒழுங்கா பண்ற பட்சத்துல. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் டு ஹேவ் அ சீசனல் அப்ரோச். இதுதான் வந்து செகண்ட் பிரின்சிபல். அந்த தேர்ட் பிரின்சிபல் இஸ் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. இதுதான் வந்து கமலகாந்த் சார் சொன்னாரு. ஸோ நம்ம வந்து நிறைய வேலையில தலையில போட்டுக்கிட்டு எல்லாரும் செய்யறோம் பாருன்னு சொல்லி நம்ம பிரேக் டவுன் ஆகாம சில சின்ன வேலை அதாவது ப்ரையாரிட்டி பண்ணி எப்படி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வச்சு அண்ட் தென் செகண்ட் பிரின்சிபல் நேச்சுரல் பேஸ்ல போகி நம்ம எதுக்காக இந்த 2 பிரின்சிபல்ல பண்றோம், டு ப்ரொடியூஸ் தி குவாலிட்டி அவுட்புட். அப்போ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா வி நீட் டு செட் திஸ் டெண்டன்சி குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம வந்து ஆணித்தரமா வந்து நம்பி இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ற பட்சத்துல எந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி சொல்ற அந்த 3 பிரின்சிபலுமே நம்மளால வந்துட்டு முழுமை அடையக்கூடும். இதை வந்து சின்னதா ஒரு கதை மூலயமா வந்து சொல்லலாம். இது வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி விச் ஐ ஷேர்ட் இன் தி எம்ஐஎம் குரூப் ஆல்சோ. நாட் ஷூர் ஹவு மெனி ஆஃப் யூ அந்த வீடியோ பார்த்தீங்க, என்ன ஆர்டிகல் படிச்சீங்கன்னு தெரியல. ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ் ஐ ஜஸ்ட் குவிக்லி டெல். ஓகே, இவங்க வந்து ஜுவல்ன்றவங்க வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து தனியா போயிட்டாங்க. அப்பா கூட தான் இவங்க வந்து வளர்ந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க அப்பாவுக்கு வந்து மியூசிக் மட்டும்தான் தெரியும். அது மாதிரி ஃபோக் மியூசிக் பண்ணி அவர் வந்து ரோட்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி அப்படிதான் அவங்க வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து அந்த மியூசிக் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு கிட்டார்லாம் கத்துக்கிட்டு அவங்க வந்து தனியா போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஷி பிகேம் ஹோம்லெஸ். அவங்களால பெருசா வந்து சாதிக்க முடியல. அவங்க நினைச்சது தெரியல. யாரும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. அவங்களுக்கு வீடு கிடையாது, கார் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு எப்படியோ வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கி அந்த கார்லயே வந்து அவங்க வாழறாங்க. இப்படியே வந்து போகுது. அவங்களுக்கு பயங்கர ஜுரம்லாம் வந்து வைரல் ஃபீவர்லாம் வருது. அதுக்கப்புறம் கிட்னி ப்ராப்ளம்லாம் வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து வைத்தியம் செய்யறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து காசு இல்லை. ஹாஸ்பிட்டல் போனா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸும் இல்லை. உங்களுக்கே தெரியும், இன்சூரன்ஸ் இல்லைன்னா யூஎஸ்ல வந்துட்டு எந்த வைத்தியம் பார்க்க முடியாது. அப்படியே வந்து சாக கிடக்கிற டைம்ல வந்துட்டு ஏதோ ஒரு டாக்டர் வந்து சரி போனா போ, இந்த மருந்தை நீயே வந்து ஃப்ரீயா சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து அவர் உயிரை காப்பாத்துறாரு. So இப்படி வந்து ஏழ்மையில இருந்த ஒரு ஆளு தான் ஜுவல். அவங்க வந்து என்ன பாக்குறாங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ரோட்ல ஒரு காஃபி ஷாப் வந்து பாக்குறாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அது வந்து ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அந்த ரன் பண்ற ஒரு லேடி வந்துட்டு க்ளோஸ் பண்ற டைம்ல வந்துட்டாங்க. அப்ப ஜுவல் போயிட்டு சும்மா ஒரு டீல் ஒன்று பேசுறாங்க. ஓகே, நீங்க இப்படியே க்ளோஸ் பண்ண போறீங்க, ஒய் டோன்ட் யூ வெயிட் ஃபார் 2 months. நான் வந்து உங்களுக்கு கூட்டத்தை கூட்டின்னு வரேன். அப்போ கூட்டிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு டீல் பேசிக்கலாம். நான் வந்து நான் உங்க இடத்துல வந்து பாடுறேன், அதனால கூட்டம் வரும். அந்த பாடும்போது எனக்கு வந்து அவங்க கொடுக்குற காசை நான் எடுத்துக்கிறேன், நீ காஃபி குடிக்கிற காசை நீங்க எடுத்துக்கங்க. டீல் ஓகேவா? இல்ல 2 மாசம் கழிச்சும் கல்லா கட்டல அப்படின்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு டீல் போடுறாங்க. அவங்களுமே ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா பீச் கார்னர்ல எல்லாம் போயிட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 2 3 பேர் வந்து அவங்க ஃபேன் ஆகுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒய் டோன்ட் கம் டு த காஃபி ஷாப், உங்களுக்கு பர்சனலா நான் வந்து பாடுறேன் அப்படின்ற மாதிரி டீல் பேசுறாங்க. அங்கேயும் வந்து 2 3 பேர் வராங்க. இனிஷியலா வந்து பெருசா அவங்க எதிர்பார்த்த மாதிரி கூட்டம்லாம் சேரல. ஆனா அந்த 2 3 பேர் வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அவங்க ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து உருகி அந்த ஃபோக் ஸ்டைல்ல அவங்க அவங்களோட வாழ்க்கையே அப்படியே வந்து இந்த ரேப் மியூசிக்லாம் பாடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து அவங்க வாழ்க்கையை வந்து பாட்டா கன்வெர்ட் பண்ணி பாடும்போது இட் வாஸ் சோ டச்சி. அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க, நிறைய ஷேர் பண்றாங்க. இது அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்ல பரவுது.
ஒரு வாரம் 2 வாரம் 3 மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 10 100 ஆச்சு, 100 200 ஆச்சு. ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்ல நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. வெளியில எல்லாம் விண்டோ வழியெல்லாம் வந்து ஜுவல் பாடுறதெல்லாம் வந்து பாடி ரசிக்கிறாங்க. இது அப்படியே வந்து ஒரு ரேடியோ மூலயமா பரவி ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்து இவங்களை வந்து ஹயர் பண்ணணும், இவங்க கிட்ட டீல் பேசணும் அப்படின்ற அளவுக்கு வந்து வளர்ந்துடுறாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனி வந்து நீங்க கலிபோர்னியா வாங்க, நீங்க பறந்து வாங்க, உங்ககிட்ட நாங்க டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அண்ட் தே ஆர் ப்ரொபோசிங் சம் ஒரு 10 மில்லியன் ஒர்த் ஆஃப் ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணலாம், போடுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க நினைச்சு பாருங்க. ரோட்ல இருந்த ஒரு லேடி, சாக கடந்த ஒரு லேடி 6 மாசத்துல 10 மில்லியன், தட்டு நான் இப்ப சொல்லல, முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 மில்லியன் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. ஜுவல் என்ன பண்றாங்கன்னா அதை கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்றாங்க. இது யார் பண்ணுவாங்க? நான் இது படிக்கும் போது எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, எப்படி இது சாத்தியமாச்சு? இதுக்காக தானே அவங்க இவ்வளவு உழைச்சாங்க. தென் ஹவு கம் ஷி இஸ் ரிஜெக்டிங் த 10 மில்லியன் ஆஃபர் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட பிரின்சிபல் என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் வந்து கான்ட்ராக்ட் ஆஃபரா பார்க்கல, இதை வந்து நான் வந்து ஒரு லோனா தான் பார்க்கறேன். இவங்க வந்து எனக்கு கடன் தராங்க, கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க சொல்றதுக்கு நான் வந்து தலையாட்டணும். அப்போ இவ்வளவு பெரிய தொகை கொடுக்கும் போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு 6 மாசத்துல 10 பாட்டு போட்டுடு அப்படின்னு அவங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த ஒரு ட்ராப்ல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா வந்து என்னால ப்ரொடக்டிவா வந்து மியூசிக்கு என்னால வந்து கொடுக்க முடியாது. பிகாஸ் இப்பதான் நான் வளர்ந்துக்கிட்டு வரேன். இப்பதான் எனக்கு வந்து இந்த ஃபோக் மியூசிக்னா என்னன்னு புரியுது, மக்களுக்கு என்னன்னு என்ன பண்ணா பிடிக்குதுன்னு இப்பதான் எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. புரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணி, இஃப் ஐ ஃபெயில், சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பத்துல நான் ஃபெயில் ஆனேன் அப்படின்னா வந்துட்டு தே இன்வெஸ்டட் ஹெவிலி ஆன் மீ. அப்போ அந்த ஆல்பம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா தே ஒன்ட் நோ கிவ் மீ த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு தே வில் சர்ச் ஃபார் தி அனதர் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போயிடுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மணி ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஸ்டில் ஷீ சைன் ஃபார் தட் கான்ட்ராக்ட். உங்க ஆல்பம் நான் பாடுறேன் ஆனா காசு வேண்டாம், ஃப்ரீயாவே நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அவங்க வந்து பண்ணி அவங்க ஆல்பம் வந்து சைன் பண்றாங்க. பழக்கம் போல என்ன பண்ணுது, அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க பயத்தினால ஆங்ஸைட்டினால அந்த ஆல்பம் வந்து சரியா வித்து போல. ஆனா இவங்க காசுக்காக அது பண்ணாதனால என்ன பண்றாங்கன்னா அந்த பெரிய கம்பெனி தே ஆர் கிவிங் தி செகண்ட் சான்ஸ். அதுக்கப்புறம் இவங்க வந்து வேர்ல்ட் டூர் அடிக்கிறாங்க, இன்னும் நிறைய வந்து ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு தென் இந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சூப்பரா யூஸ் பண்ணி அவங்களோட ஆல்பம் வந்து சூப்பர் ஹிட் ஆகுது. அங்கிருந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து ஹிட் தான். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா வந்து உடனே வந்து நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிடணும். ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே ஷி ஃபோக்கஸ்ட் ஆன் தி குவாலிட்டி ரேதர் த குவான்டிட்டி. அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவென்ச்சுவலி அவங்க குவாலிட்டியான அவுட்கம் கொடுக்கும் போது திரும்பியும் அதே காசு தான் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ நீங்க குவாலிட்டியான அவுட்கம் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கான அந்த தொகை வந்து வந்து சேரும். ஆனா அதை மாஸ்டர் பண்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் இனிஷியலா நம்ம வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்றது வந்து தேவைதான். அதுதான் வந்து ஆத்தரும் சொல்றாரு. அதனால வந்துட்டு இப்ப சப்போஸ் நீங்க வந்துட்டு ஓகே இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு பட் இந்த ஸ்டோரிக்கும் என்னோட ப்ரொஃபஷனுக்கும் செட்டே ஆகாது, நான் வந்து ஒரு மியூசிக் பண்றவங்க கிடையாது அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுல என்ன அப்படின்னா சப்போஸ் இஃப் யூஆர் ப்ரொஃபஸர் உங்களுக்கு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஓகே நீங்க பாடம் நடத்தணும், உங்களுக்கு கீழே ஒரு 100 பசங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் பாஸ் ஆகணும், பாஸ் பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க எத்தனை பேர் கூட்டினு வரீங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பேப்பர் பப்ளிஷ் பண்றீங்க, உங்களுக்கு இம்பாக்ட் ஃபேக்டர் என்ன, நீ எத்தனை பேருக்கு நீ வந்து ரீசர்ச் ஸ்காலர், நீ எவ்வளவு கைடா இருந்த, இந்த மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ் செட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எது எது வந்து டாப் ப்ரையாரிட்டியில இருக்கும், எது வந்து ரொம்ப வேல்யூவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸருக்கு வந்து அவங்க போடுற அந்த பேப்பர் தான். அவங்க எவ்வளவு சூப்பரான ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்றாங்க, அவங்களோட இம்பாக்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்றது தான் வந்து டாப் மோஸ்டா இருக்கும். பாடம் நடத்துறது அதுக்கப்புறமேட்டு பாஸ் பர்சன்டேஜ் கொண்டு வரதெல்லாம் வந்து 4 5ல தான் இருக்கும். அதனால வந்து வி நீட் டு ப்ரையாரிட்டைஸ் அகைன். அப்போ எது வந்து இம்பார்ட்டன்ட் புரிஞ்சிடுச்சுன்னா வி நீட் டு ஒர்க் ஃபார் தட் ஒன். ஸோ தட் இஸ் தி குவாலிட்டி. அப்போ ஒரு ப்ரொஃபஸரா நான் எவ்வளவு சூப்பரான பேப்பரை நான் பப்ளிஷ் பண்ண போறேன், பேஜ் ஜேர்னல்ல போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்ல. தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அட் ஆல். அப்போ நீங்க வந்து ஒரு யூனிக்கா தெரியணும், மத்தவங்க ஒரு கூட்டத்துல நானும் வந்து ஒரு கோவிந்தா போறேன்னா இல்லைன்னா வந்து அதை தாண்டி நான் வந்து யூனிக்கா தெரியணும் அப்படின்னா வந்துட்டு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட் ஐ நீட் டு ஒர்க் ஃபார். அப்போ அதுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்கம் கொடுக்கும் போது டெஃபினெட்லி இட் இஸ் ஒர்க் இட். சேம் கோஸ் டு இஃப் யூ ஆர் அ டேரக்டர் யூ நீட் டு பிரிங் மோர் டாலர். அதுக்கு தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி குவாலிட்டியா ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி நீங்க அப்சஸ்டு ஓவர் தி குவாலிட்டியா இருக்கிற பட்சத்துல யூ வில் நெவர் எவர் சீட் யுவர் செல்ஃப். இந்த ப்ராக்சி
நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு எப்பயுமே ஆன்லைன்லேயே இருப்பேன். மேனேஜர் பார்க்குற வரையும் நான் வேலை செய்வேன். 8 மணி நேரம் வேலை செஞ்சா போதும்னு இருக்கும். ஆனா ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா 10 மணி நேரம் வேலை செய்வான். அதை வந்து அவன் காட்டிப்பான். சார் நான் எப்பயுமே ஆன்லைன்லேயே இருப்பேன் சார், நான் காலையில வந்தேன் சார், நைட்டு தான் சார் போனேன் அப்படின்ட்டு காட்டிப்பான். அதெல்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு அகைன் திஸ் மென்டாலிட்டி கம்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரியல் ஏரா. ஒரு ஓட்டி பார்த்தோன்னா வந்து எப்படி வந்து பா எப்படி வேலை செய்யறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த டெண்டன்சியை தூக்கிட்டு வந்து இங்க வந்து காப்பி போட்டு இட்ஸ் கால் ப்ராக்சி. அவன் ப்ரொடக்டிவா இருக்க மாட்டான், ஆனா வேலை பிஸினஸ் அஸ் ப்ராக்சி, பிஸியா பிஸியாவே காமிச்சுப்பான். அந்த மாதிரி வந்து ஓபி அடிப்பான். கொலாக்கியெல்லாம் சொல்லணும்னா ஓபி அடிப்பான், பாவனை காட்டுவான். அந்த மாதிரிலாம் இல்லாம இஃப் யூ அப்சஸ்ட் ஓவர் தி குவான்டிட்டி, குவாலிட்டி ஓவர் தி குவான்டிட்டி, நீங்க ஓபி அடிக்க மாட்டீங்க. நீங்க உங்க கிடைச்ச டைமை நீங்க வந்து சூப்பரா யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ திஸ் பிரின்சிபல் 3 வில் eventually help டு அச்சீவ் தி பிரின்சிபல் 1. அதுதான் வந்து அவர் சொல்றாரு. அண்ட் லாஸ்டா எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஓகே, அகைன் தியரட்டிக்கலி சூப்பர். ஹவு டு இம்ப்ளிமெண்ட் இன் அவர் லைஃப் அப்படின்னும் போது வி நீட் டு டெவலப் அவர் டேஸ்ட். இப்போ நான் நிறைய படம் பார்க்குறோம், சார் கூட இப்போ வந்து இந்த படம் பாரு அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. இதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து இந்த படம் சூப்பரா இருக்கு, இந்த கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே செம்மையா பண்ணியிருக்காங்க, இந்த மியூசிக் இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பின் பாயிண்ட் பண்ணி இதெல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்னா வி இவென்ச்சுவலி டெவலப்ட் அவர் டேஸ்ட். மூவி வந்து எப்படி பண்றாங்கன்றது நம்ம இன்டர்நேஷனல் மூவிஸ்லாம் பார்த்து வி டெவலப்ட் அவர் டேஸ்ட். அதனால தான் நம்ம வந்து ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறோம். அதை வச்சுக்கிட்டே வந்து ஓகே நான் திடீர்னு வந்து ஓகே நீ படம் எடுப்பா அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா நம்மளால படம்லாம் எடுக்க முடியாது. ஸோ த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இஸ் டெவலப்பிங் த டேஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் வி நீட் டு டெவலப் அவர் ஸ்கில். அப்போ இந்த டேஸ்ட்டும் ஸ்கில்லும் சேரும் போது தான் ஒரு பயங்கரமான ஒரு அவுட்கம் வந்து வரும். வெறும் ஸ்கில் மட்டுமே வச்சுக்கிட்டும் நம்மளால அவுட்கம் கொடுக்க முடியாது, வெறும் டேஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டுமே நம்மளால அவுட்கம் கொடுக்க முடியாது. ஸோ ரெண்டுமே பேரலா நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா அகைன் வி நீட் டு ஹேவ் அ கம்யூனிட்டி. கம்யூனிட்டி இருந்தது அப்படின்னா வந்துட்டு இது வந்து கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். ஸோ எனக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அந்த கம்யூனிட்டியில் இன்னொருத்தனுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் என்ன அறியாமையிலேயே வந்து நான் வந்து கற்றுப்பேன். ஸோ அதை வந்து எடுத்து போட்டு என்னோட வேலையில செய்யும் போது அங்கே ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வி நீட் டு ஃபார்ம் எ கம்யூனிட்டி. அந்த மாதிரி தான் வந்துட்டு அகைன் நம்மளோட லீஷர் டைம்ல வீக்கெண்ட்ஸ்ல நம்ம வந்து ஆக்டிவா வேலை செய்யாத பட்சத்தில் வந்துட்டு வி நீட் டு நம்ம வந்து ஒரு நம்ம ஐடியில் இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட ஃப்ரீ டைம்லயும் நான் உட்காந்துக்கிட்டு ஐடி ரிலேட்டடா படிச்சுட்டு இருக்க கூடாது. அதை தான் அப்படியே எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு படம் பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணும்போது அங்க நான் வந்து கத்துக்கிற விஷயங்கள் வந்து இன்னவே ஐ வில் ட்ரை டு அப்ளை இன் மை ஐடி லைஃப் ஆல்சோ. அது மாதிரிலாம் ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி வி நீட் டு கோ வித் கம்யூனிட்டி. சும்மா நான் வந்து வீக்கெண்ட்ல படம் பார்க்கறது, குடும்பத்தோடய சுத்திக்கிட்டு இருக்கிறது, உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கறதுனால வந்துட்டு நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்றது தான் வந்து ஆத்தர் சொல்றாரு. அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் ஒன். ரெடியூஸ் யுவர் சேலரி சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் யுவர் கரியர். நான் வந்து பேஷனை வந்து ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்ற நிறைய பேர் வந்து டக்குன்னு குவிட் பண்ணிட்டு போனவங்களாம் நிறைய பார்த்துருக்கேன். பயங்கரமா வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க, ஆனா வெளியில சொல்லிக்க மாட்டாங்க, மயக்கம் பண்ண படம் மாதிரி. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் அந்த மாதிரி நீங்க எதனா இருக்கீங்க, இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர் யுவர் கரியர் அப்படின்னா டு நாட் குவிட் யுவர் கரியர் அண்ட் தென் மூவ் ஆன். அந்த மாதிரி பண்ணாம ஜஸ்ட் ரெடியூஸ் யுவர் சேலரி. பை ரெடியூசிங் யுவர் சேலரி in a way you are reducing the expectation of your manager. அப்ப என்ன ஆகும்னா you are buying some time. அந்த டைமை வச்சு you can pursue your pet projects. அதை நீங்க வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் பேரலா வந்து pursue பண்ணி then you should have some concrete evidence that okay people are willing to pay me for the service I'm providing. இப்போ நீங்க வந்து எதனா ஒரு கடை வைக்கிறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கடை வச்சு பாருங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து வித்து பாருங்க, அதுக்கு நிறைய எவ்வளவு வந்து ட்ராக்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு then once you have a concrete data for 2 years then you can quit the job and then switch over. ப்ராட்காஸ்ட் யுவர் ஸ்கெட்யூல். அகெயின் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சார் கிட்ட சொல்லிட்டேன், அவரும் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டாரு. அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் வந்து புயல் அடிச்சாலும் உட்காந்துக்கிட்டு இந்த பிபிடி போட்டுட்டு எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு இந்த கதை போடலாமா அந்த கதை பேசலாமான்ற மாதிரிலாம் நான் வந்து யோசிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே காரணம் தான். சின்ஸ் ஐ ப்ராட்காஸ்டட் தட் ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி. அந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் பண்ணா மட்டும்தான் வி வில் ஹேவ் த இன்டர்னல் மோட்டிவேஷன். அண்ட் ஃபைனலி ஸ்லோயிங் டவுன் இஸ் நாட் அபவுட் ப்ரொடெஸ்டிங் ஒர்க். அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். இவன் வந்து ஸ்லோ டவுன் பண்றான் அப்படின்னா இவன் வந்து கொடுக்குற வேலையை வந்து வேணான்னு சொல்றான், அவன் வந்து செய்ய மாட்டான் அப்படின்றது தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். பட் நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் கிவிங் த குவாலிட்டி அவுட்புட் பீப்புள் வில் கம் டு நோ. அண்ட் அவங்க புரிஞ்சுப்பாங்க.
புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்களோட நீங்க வந்து ஒரு டீம் லீடரா இருக்கிற பட்சத்துல, நீங்க மேனேஜரா இருக்கிற பட்சத்துல, நீங்க சிஇஓ இருக்கிற பட்சத்துல, யூ கேன் ஆல்சோ டேர்ன் திஸ் ஆஸ் அ ரூல் ஃபார் எவ்ரி ஒன் டு கான்சென்ட்ரேட். ப்ராக்டிக்கலே இல்லாம 70 மணி நேரம் வேலை செய் அப்படின்னு சொல்லாம, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரிசர்ச் பேஸ்டு எடுத்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து வைக்கிற பட்சத்துல நம்ம கூட வேலை செய்யறவங்களும் வந்து burn out ஆகாம குவாலிட்டி அவுட்புட் கொடுப்பாங்க. ஸோ தட் கம்பெனி ஆல்சோ வில் இம்ப்ரூவ், இண்டிவிஜுவல் ஆல்சோ வில் இம்ப்ரூவ், ஆஸ் அ நேஷனா வந்து நேஷன் ஆல்சோ வில் இம்ப்ரூவ். நம்ம நேற்று வந்த மாதிரி ஜிடிபிலாம் கீழே போகாது, டெஃபினட்டா இட் வில் கோ அப் அப்படின்றது தான் வந்து ஆத்தர் சொல்ற இந்த ரிசர்ச் பேஸ்டு த்ரீ பிரின்சிபல்ஸ். ஸோ வித் திஸ் ஐ ஜஸ்ட் கன்க்ளூட் மை செல்ஃப் அண்ட் ஓப்பன் டு தி கான்வர்சேஷன். தேங்க்யூ வெரி மச். கேக்குதா? எஸ் சார். எஸ் சார். ஓவரால் ஒரு நட்ஷல் என்ன, இது என்னுடைய கம்ப்ளீட் தியரியோட நட்ஷல் என்ன அப்படின்றத சொல்லி. ஓகே. ஸோ நட்ஷல் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு எவல்யூஷனரி ப்ராக்டிஸ்ல நம்மளால இவ்வளவு பேரை தான் மீட் பண்ண முடியும், இவ்வளவு வேலை தான் செய்ய முடியும்ன்றது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அப்படிதான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். தட் டு கக்னேட்டிவ்லி நம்ம பிரெயினுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, இவ்வளவுதான் செய்ய முடியும், இவ்வளவுதான் செய்ய முடியாதுன்னு. அதை தாண்டி நம்மளால நீங்களே நினைச்சாலும் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம வந்து போர்ன் அவுட் ஆகிறோம். போர்ன் அவுட் ஆனோம் அப்படின்னா வந்து மென்டலி அண்ட் பிசிக்கலி வி வில் பி வீக். இவென்ச்சுவலி நம்ம பிரேக் டவுன் ஆயிடுவோம். அதனால பல பல பிரச்சனைகள் பர்சனல் லைஃப்லயும் வரும். எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல உயிரும் போயிடுது. அதுதான் வந்து லாஸ்ட் வீக்ல வந்துட்டு ஒரு டிபேட் ஷோல வந்துட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் டைரக்ட்லி ஆர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஓவர் பர்டன் அப்படின்றது வந்து அது ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு நியூஸ் சேனல்லே, ஃபேமஸ் நியூஸ் சேனல்லே வந்து டாக்டர்லாம் வச்சு பேசியிருந்தாங்க. அதை எப்படி மிட்டிகேட் பண்ணணும்ன்றது வந்து ஆத்தர் வந்து 3 பிரின்சிபல்ல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு லிமிட் அவர் செல்ஃப். ஸோ எது ரொம்ப முக்கியமான வேலையோ அது மட்டும்தான் எடுத்து பண்ணணும், அந்த வேலையை நம்ம நேச்சுரல் பேஸ்ல பண்ணணும். மூணாவதா வந்து குவாலிட்டியா கொடுக்கணுன்ற அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு குவான்டிட்டி, அதாவது ஸ்பீடா ஸ்பீடா நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், நிறைய கொடுக்குறேன் அப்படின்னு இல்லாம நம்ம வந்து குவாலிட்டியை வந்து முக்கியத்துவம் பண்ற பட்சத்துல நம்ம இனிஷியலா கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வரும். இப்ப நான் வந்து ஒரு 3 வேலை செய்யறேன், அந்த 3 வேலையில இருந்து 50,000 50,000 50,000, ஸோ ஒரு மாசத்துக்கு 1,50,000 எனக்கு சம்பளம் வருது. அப்படி இருக்கிற பட்சத்துல என்னோட லைஃப் நல்லா தான் போகும். பட் ஆனா நான் வந்து பேர்ன் அவுட் ஆயிட்டு இருக்கேன், என்னோட லைஃபோட ஸ்பேன் கம்மியாகுது, என்னோட பசங்க கிட்ட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, மேரிட்டல் லைஃப் வந்து வீக் ஆகுது அப்படின்னும் போது அந்த 1,50,000 செலவு பண்ணி சம்பாதிச்சு என்ன பலன்? அதனால என்னன்னா இந்த 3 பிரின்சிபலை நான் பயன்படுத்தி இனிஷியலா என்ன பண்ணுவேன்னா ஒரு வேலையை விட்டுடணும். அப்ப என்ன ஆகுனா அந்த ஒரு வேலையை விடுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும். அந்த டைமை நான் வச்சு இந்த 2 வேலையில நான் குவாலிட்டியா அவுட்கம் கொடுக்குற பட்சத்துல ஒரு ஒரு வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கழிச்சு அகெயின் ஐ எம் கோயிங் டு ஏர்ன் 1.5 lakhs அப்படின்றது தான் வந்து ஒரு கான்செப்ட். அதை அந்த ப்ராசஸை வி நீட் டு பிலீவ் பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் ரிசர்ச் பேஸ்ட். ஸோ அதனால வந்துட்டு இந்த 3 பிரின்சிபலை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த 3 பிரின்சிபலை வந்து இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்றதுன்றது வந்து வெரி வெரி ஒரு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். அதனால வி நீட் டு கோ டு த கம்யூனிட்டி, லைக் மைண்டட் பீப்புள் கூட வச்சு அந்த ஒரு கம்யூனிட்டி பேசிஸ்ல நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது வி கேன் ஹெல்ப் ஈச் அதர் அண்ட் தென் வி கேன் பேட் ஈச் அதர். எல்லாருமே வந்து அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த நட்ஷல் சம்மரி ஆஃப் திஸ் புக்.